गुरुभ्यो नमः। हर शंकर जय जय शंकर, जय जय शंकर हर हर शंकर। காஷ்வான் கி ஜெய். அருமையான ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பக்த கோடிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு என் பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த திரு விஸ்வநாத குருக்கள் அவர்களுக்கும் திரு சௌமிய நாராயணன் அவர்களுக்கும் இந்த மண்டபத்துக்கு அறிமுகம் செய்த என் நண்பர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வசந்த மண்டபத்தில் சுமார் ஒரு 20 வருஷம் 15 வருஷம் முன்னாடி நான் உங்களை மாதிரி பார்வையாளராக இருந்து பல ஸ்பீச் கேட்டிருக்கேன், பல பேரோட உரையை கேட்டிருக்கேன். மேடைக்கு கீழே இருந்த ஒருத்தனை மேடையில் உட்காத்தி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண செயல் இல்லை, அது பகவான் செயல். இன்னைக்கு இந்த ஸ்பீச் கேட்கறதுக்கு, இந்த உரை கேட்கறதுக்கு ஒரு 48 பேர் தான் வரணும் அப்படின்னு பகவான் தீர்மானிச்சா 49வது ஆள் உள்ள வர முடியாது. அவர் வருவார், ஏதோ ஃபோன் வரும், கும்பகோணத்துலேருந்து சித்தப்பா வந்திருக்கா, உடனே ஆற்றுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு. ஒரு 4 ஏதோ காய்கறி மூட்டை ஏதோ கொண்டுருப்பார், அவர் கிளம்பிடுவார். ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் இருந்தால்தான் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியும். இன்னைக்கு விஷயங்கள் கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் கார்த்தால ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் சேனலில் சீரியல் தான் அதிகம் போடுறேன். இன்னைக்கு சீரியலை விட்டு எந்த மாமியும் வெளியே வரதில்லை, சேனல்காரரும் மாமியை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக சீரியல் தான் போடுறது. நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இது மாதிரி சத்சங்கங்கள் மட்டுமே தான் இன்னைக்கு இருக்குங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ விஸ்வநாத குருக்கள் சௌமிய நாராயணன்லாம் விடாமல் ஒரு மாதம் ஒரு திருவிழா, பக்தா வராலோ இல்லையோ நம்ம ஃபங்க்ஷன் நடத்தணும், பக்தால வரவழைக்கிறது அடுத்த பிரயத்தனம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறதெல்லாம் உண்மையிலே அவளுக்கெல்லாம் அனந்தகோடி நமஸ்காரத்தை சொல்லணும். பல பேர் வரவழைக்கணும், பல பேர் வரணுங்கிறது அடுத்தவா சொல்லி வராது. இதெல்லாம் ஆத்மார்த்தமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்தால் தான் இங்கே வர முடியும். இங்கே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்பர் ஸ்ரீதரும் விஸ்வநாத குருக்களும் சொன்னார், கூட்டம் கொஞ்சம் இதுவாக இருக்கு, நோட்டீஸ் எல்லாருக்கும் போச்சு அப்படின்லாம் சொன்னார். நான் எதாவது நினச்சிக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்கிறார். அப்படி கிடையாது. இது யார் வந்திருக்காளோ அவளுக்கு தான் வரணும். இப்போ கல்யாணத்தில் 800 பேருக்கு சமைக்க சொல்கிறோம், 650 பேர் வர, 150 பேர் போய் கூப்பிட்டா வர முடியும். நம்ம எல்லாம் வாங்க 800 பேருக்கு சொல்லி சாப்பிடுவோம் நான் சொல்ல முடியும். யார் வராளோ அவளுக்கு தான் சர்வ் பண்ண முடியும். ஒரு அனுபவத்தை சொன்னேன், குறுக்கடையாட்ட சொன்னேன். முடிகொண்டான் பக்கத்தில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் முடிகொண்டான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த 18 கிராம வாத்திமா அப்படின்னு சொல்லுவாள், அவள் இருக்கிற ஊர் அது. அந்த முடிகுண்டானுக்கு பக்கத்தில் ருத்ரகங்கை அப்படின்னு அந்த ஸ்தலத்தோட பேர். ரொம்ப விசேஷமான ஒரு சிவன் கோவில் அது. குடமுருட்டி ஆறு பக்கத்தில் இருக்கும். அந்த குடமுருட்டி ஆறு ஒரு புராண காலத்தில் கங்கையா பிரவாகம் பண்ணத அந்த கோவிலோட தலபுராணம் அது. அங்கே இருக்கிற அந்த ஸ்தலம் ருத்ரகங்கைன்னு சொல்லுவாள். அங்கே ஒரு ஈஸ்வரன் நல்ல பிரம்மாண்டமான திருமேனி. இதுக்கு முன்னாடி சக்தி யுகனில் இருந்தப்ப கோவில்களை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். பக்தர்களே வராத கோவிலாகத்தான் தேடி போகும். எந்த கோவில் கூட்டம் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போக மாட்டேன். பக்தர்கள் வராத கோவிலுக்கு அந்த கோவிலோட சிறப்பை எழுதி அந்த கோவிலுக்கு பல பேரை வரவழைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு மெயின் ஒரு கொள்கை இருந்தது. அதுபோல் பல பேரை வரவழைச்சு பல கோயில்களுக்கு இறைவனர்னால கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அது இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு ஹிந்துவில் கூட அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம எத்தனை தான் பரிசு வாங்கினாலும், நோபல் பரிசு வாங்கினாலும், ஆஸ்கார் வாங்கினாலும் அதுக்கு பெருமையே கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் மெயின். ஒரு பத்திரிகையாளர்னா பத்திரிகை துறையில் என்னென்ன புதுமை பண்ண முடியும், பல பேரும் பலன் பெறும்படியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணணும். அந்த வகையில் அந்த ருத்ரகங்கை அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு ஒரு நாள் போனேன். அந்த கோவில் கதவு சாத்தியிருந்தது. அதில் ஒரு 9:45 10 மணி. 10 மணிக்கு கதவு சாத்திருக்கேன். ஒரு 12 மணினா உச்சிக்காலம் முடிஞ்சுடுத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் வாசலில் இருந்தவற்ற குருக்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அவர் அடையாளத்தை காமிச்சார். 2 வீடு தள்ளி குருக்கள் வீடு. அந்த வீட்டுக்கு நானும் என்னோட பத்திரிகை ஃபோட்டோகிராஃபரும் போயிட்டு அவரை கூப்பிட்டோம். அவர் இங்கேருந்து வந்தார். அவரை பார்த்தாலே ஒரு மகான் மாதிரி இருந்தார். நல்லா விபூதியெல்லாம் போட்டு ஜம்முன்னு வெளியே வந்தார். எங்கேருந்து வரேன்டா? மெட்ராஸ்லேருந்து வரமாமா, தர்ஷனம் பண்ணணும், உங்கள் கோவிலை பற்றி எழுத போகிறேன் அப்படின்னோடனே சாவி எடுத்துன்னு கோவிலை திறந்தார். கோவில் உள்ளே பார்த்தேன்னா அப்படி ஒரு சுத்தம் அந்த கோவிலில்.
ஒரு கிராமத்தில் இருக்கிற கோவில், பக்தர்கள் அதிகம் வராத கோவில், வசதியே போக்குவரத்து வசதியே அதிகம் கிடையாது. அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோவில் வந்து இவ்வளோ சுத்தமாக இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியத்தோடு நான் அந்த குருக்களோட உள்ளே போயின்னு இருக்கேன். அந்த குருக்கள் சிவன் சன்னதியை திறந்து எனக்கு ஆரத்தி காமிக்கிறதுக்காக திறக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கஷேத்திரத்தில், ஒரு கபாலீஸ்வரர் மாதிரி ஒரு இடத்துல திருவொற்றியூர்ல இருக்கிற சிவனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாளோ அந்த அளவுக்கு அந்த சிவனுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கார் அந்த குருக்கள். இடம் வச்சிருக்கார், நாகாபரணம் வச்சிருக்கார், நல்ல ஜம்மனு ஒரு வஸ்திரம் வச்சிருக்கார். அந்த கருவறை ரொம்ப சுத்தமாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா அந்த கருவறை ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும், அந்த கோவிலில் நிறைய தூசி தும்பையெல்லாம் இருக்கும், மரத்தோட இலையெல்லாம் விழுந்திருக்கும். அந்த பெரிய கோவிலாக பார்த்து எழுதலான்னு நான் உள்ளே போயிருந்தேன். ஆச்சரியம் நீங்க முடியாமல் அந்த குருக்கள்கிட்ட கடைசியில் கேட்டேன், என்னமாம்மா ஆச்சரியமாக இருக்குது, கிராமத்தில் இருக்கிற கோவில் பக்தர்களே அதிகம் வரதில்லை, நான் பார்த்த வரையில் நானும் நீங்களும் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், 3/4 மணி நேரமாக கோவிலில் இருக்கோம், எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடிகிறது, சிவனுக்கு இவ்வளோ அபிஷேகம் பண்ணி இப்படி பிரமாதமாக வச்சிருக்கே அப்படின்னு நான் கேட்டபோது அவர் சொன்னார், இந்த சிவனும் நானும் தான் இங்கே இருக்கோம், 2 பேர் தான். இந்த சிவனுக்கு என்னை விட்ட ஆள் கிடையாது, எனக்கு சிவனை விட்ட ஆள் கிடையாது. ஏன்னா என் குழப்பு அது, நான் எடுத்த இந்த தொழில் அது. அந்த சிவனுக்கு தரிசிக்க பக்தர்கள் வரல அப்படிங்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. மாத்தில் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு டெய்லி காலங்காரத்தால் மூஞ்சியெல்லாம் அழகாக தொடச்சி விட்டு பஃப் என்னென்னமோ ஐட்டங்களாக இருக்குது. குழந்தைகள்லாம் இன்றைக்கி பழைய ஐட்டம்லாம் இப்போ கிடையாது, புதுசாக நிறைய ஐட்டங்களாக இருக்குது மேக்கப் பண்ணுறதுக்கு. எல்லாம் பண்ணி குழந்தையை நம்ம அழகுபடுத்தி வச்சுப்போம். அதே மாதிரி இந்த சிவனை டெய்லி நான் அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட சங்கல்பமாமா. அதனால தான் இந்த சிவனுக்கு டெய்லி என்னோட குழந்தையா நினச்சி நான் பாவிச்சு யார் வராளோ இல்லையோ இந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணிட்டுருக்கேன், அபிஷேகம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கெல்லாம் அது போன்ற ஒரு எண்ணங்கள் வரும்போது கிராமத்தில் இருக்கிற கோயிலில் நல்ல எழுச்சி பெறும், நல்ல மலர்ச்சி பெறும். இந்த குருக்கள் சொன்ன இன்னொரு ஒரு பெரிய தகவல், ஆச்சரியமான தகவல் என்னென்னா, அந்த குருக்களும் சரி அங்கே இருக்கிற சிவனும் சரி ஒரு தடவை உடுத்தின வஸ்திரத்தை அடுத்த தடவை உடுத்த மாட்டாளாம், புதுசு வந்துருமா. இதுக்கு இந்த கதையை சொன்னேன்னா எத்தனை பேர் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு கிராமத்தில் இருந்துட்டு சிவனுக்கு இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அபிஷேகம் பண்ணுறார், 3/4 மணி நேரம் அலங்காரம் பண்ணுறாராம். எங்கேயான சாத்தியமா இது? ஆத்மார்த்தம் வேணும். எத்தனை பேர் வந்திருக்கா, என்ன பண்ணுறா அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய செயல் எந்த செயலாக இருந்தாலும் சரி, நீங்கள் சமையல் பண்ணாலும் சரி, ஆற்றை பெருக்கி விட்டு அலம்பினாலும் சரி, வாசலில் கோலம் போட்டாலும் சரி, ஆத்மார்த்தம் இருக்கணும். அந்த கோலம் போடும்போது ஒரு ஆத்மார்த்தம் இருந்தால் அந்த கோலம் ரொம்ப ரசிக்கப்படும், சமையல் ரொம்ப சுவையாக இருக்கும். அது இருந்தாலே போதும். நல்ல நாள் இன்னைக்கு சுவாமிகளோட ஆராதனை தினம் 8ஆம் தேதி இன்னைக்கு வருது. இந்த தடவை என்னென்னா, இந்த ஆராதனை தினத்தில் அனுஷமும் சேர்ந்துருக்கு, அவரோட ஜென்ம நட்சத்திரமும் அன்னைக்கு சேர்ந்துருக்கு. மகாபரிவா சித்தியானது இங்கிலீஷ் டேட் அதே இது ஜனவரி 8, 1994, அதுவும் சேர்ந்துருக்கு. அந்த ஆராதனை ஒட்டி மகான்கள் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள் சொன்னார், விஸ்வநாத குருக்கள் சொன்னார். அது ஒரு தலைப்பு குருவருள் தரும் திருவருள் அப்படின்னு கொடுத்துருந்தார். சேஷாத்ரி சுவாமிகள் ப்ளஸ் காஞ்சி மகாபரியவா இந்த மாதிரி மகான்கள் பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னார். மகான்கள் பற்றி கொஞ்சம் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், பேச போகிறோம் இன்னைக்கு. மகான்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம மனுஷாவை விட ஒரு படி மேலே. மனுஷாளுக்கு நமக்கு வந்து ஆசாபாசங்கள் உண்டு, சம்பாதிக்கணும்னு உண்டு, பேனா வச்சுப்போம், சட்டையெல்லாம் போட்டுப்போம், நல்ல துண்டெல்லாம் போட்டுப்போம், எல்லாம் போட்டுப்போம். மகான்களுக்கெல்லாம் எதுவுமே லட்சியம் கிடையாது. அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு எந்த லட்சியமும் கிடையாது. மகானை பற்றி முதல்ல பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். திருக்கோவிலூர் பக்கத்தில் தென்பெண்ணையாறு அந்த நகரத்தில் ஓடும். தென்பெண்ணையாற்றோட கரையில் வந்து ரகுத்தம தீர்த்தர் அப்படின்னு ஒருத்தரோட ஒரு பிருந்தாவனம் ஒன்று இருக்கு. ரகுத்தம தீர்த்தர் வந்து 1595 அங்கே பிருந்தாவனஸ்தர் ஆனார். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிருந்தாவனஸ்தர் ஆனார். ரகுத்தம தீர்த்தர் அவரோட சமாதியில, அவரோட அந்த பிருந்தாவனத்தில் இன்னைக்கும் வந்து ஒரு பக்தர் எந்த ஒரு கோரிக்கையோட எந்த ஒரு பிரார்த்தனையோட அங்கே போய் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா, ஒரு விஜாபனம் பண்ணிட்டா அந்த குறை வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது
ஒரு சமீப காலத்துல ஒரு பக்தர், அந்த ரகுத்தம தீர்த்தர் அவரோட ஒரு பக்தர் ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அவரோட நாக்கு துண்டாயிடுது. ஆக்சிடென்ட்ல எப்படி துண்டாச்சுன்னு தெரியல. நாக்கு துண்டானது ரொம்ப ஒரு மோசமான விபத்து. கை கால் லேசா ஃப்ராக்சர் ஆகும், இந்த மாதிரிலாம் ஆகும். அவரோட நாக்கு துண்டாயிடுது. அந்த துண்டான நாக்கு அவர் பத்திரமா அவர் கையில் கிடைச்சி விடுது. ஒரு இடத்துல இப்போ பல்லு விழுந்தா பல்லு கண்ணுக்கு தெரியும், எடுத்துடலாம் நம்ம. அந்த நாக்கு துண்டையும் எடுத்து வச்சுட்டாரு. பிரபலமான ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் போய் இந்த நாக்கு எனக்கு தச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருக்கா, எல்லாம் பார்த்துருக்கா. யாரும் ரொம்ப கஷ்டம், இது கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாக அமைஞ்சு போச்சு, இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் இதான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாரானு வராங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாக்கு அந்த துண்டை ஒரு ஹாஸ்பிட்டல்லே பத்திரமா, இதுக்கெல்லாம் தனியாக வச்சுருக்கணும். இப்போ பிளட் பேங்க்னா அந்த ரத்தத்தை சேமிக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. கண் வங்கினா கண்ணை வைக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம பீரோவில் வைக்கிற மாதிரி நாக்கை வச்சுட்டு இருக்க முடியாது. யாரும் டாக்டர்கிட்ட போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்க முடியாது. அது வைக்கிறதுக்கான சில முறைகள் இருக்குது. அந்த முறையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த நாக்கை வச்சுருக்காரு. ஒரு நாள் தோணித்த அந்த பக்தருக்கு, நம்ம ரகுத்தம தீர்த்தர் சமாதிக்கு அவரோட பிருந்தாவனத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்குமேன்னு திடீர்னு தோணிருக்கு. ஒரு நாள் போனாருங்க. அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு அவரோட கிரகத்துக்கு வந்திருக்கார். கரெக்டாக 7வது நாள் அன்னைக்கு ராத்திரி அந்த ரகுத்தம தீர்த்தர் இவரோட கனவுல வந்தார், சொப்னத்தில் வந்தார். சொப்னத்தில் ஒரு காஷாய வஸ்திரம் போட்டு இவர் ஆண் வாயை திறக்க சொல்றார். பாதிக்கப்பட்டவர், நாக்கு துண்டானவரை வாயை திறக்க சொல்றார். இவர் சொப்பனத்தில் வாயை திறக்கிறார். அந்த நாக்கு நுனியில ஏதோ கையை வச்சு ஏதோ இந்த ரகுத்தம தீர்த்தர் பண்றார். அந்த கையை வச்சும்போது ஒரு மகான் நம்ம மேல கை ஸ்பரிசம் படும்போது அதனோட சுகானுபவமே தனியா இருக்கும். மகான்கள்னா நம்ம தீண்டக்கூடாது, நம்ம பார்க்கறோம்னா அவ பாதத்தை தொடக்கூடாது, தொட்டு வணங்கக்கூடாது. சில பேர் ஆர்வ கோளாறுல பண்ணுவா, அவள்கிட்ட இந்த புண்ணியம் நமக்கு வரட்டுமே அப்படின்னு பண்ணுவார். அதுல பாவம் தான் வரும்னு ஒரு மகான் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. நம்ம தொடக்கூடாது. ஏன்னா அவ ஆச்சாரம் வேற, நம்ம ஆச்சாரம் வேற. மகானை பார்த்தாலே வரும், அவர்கிட்டேருந்து சில பவர் நமக்கு வரும், சில அனுகிரகம் நமக்கு வரும். அதுபோல இந்த நாக்குல அவர் கை வச்ச மாதிரி ஒரு சின்ன உணர்வு இந்த பக்தருக்கு ஏற்பட்டது. எந்திரிச்சு பார்க்கற திடீர்னு முழிப்பு வந்துவிட்டு அந்த பக்தருக்கு. முழிச்சு பார்த்தா இந்த வாயில ஓரத்துல லேசா ரத்தம் வந்திருக்கு அவருக்கு. கனவு கண்டது உண்மைதான், உண்மையில நடந்திருக்கு பிறகுன்னு அவர் நாக்கை தடவி பார்க்கிறார். அவர் நாக்குல வித்தியாசம் இருக்கு. அந்த வெட்டுப்பட்ட நாக்கு அவருக்கு சேர்ந்திருக்கு. அவருக்கு அது வரைக்கும் பேச முடியாம இருந்தவருக்கு நல்லா பேச முடிகிறது. வாய் விட்டு பேசி பார்த்தார். பேச முடியறதா நம்மளால சோதிச்சு பார்ப்போம். உண்மையிலே கண்டது கனவு தானா, இல்ல கனவுல நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சு பார்த்தார். ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டார். பிறகு காத்தால எந்திரிச்சு இவர் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நாக்கு வச்சிருக்கோமே அந்த இடத்துல இருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு காத்தால ஒரு 10 மணிக்கு போய் பார்க்கிறார். அந்த இடத்துல அந்த நாக்கு இல்லை. ஒரு மகான் அப்படின்னா ஒரு மகானை நம்ம கண்மூடின்னு நம்பணும். கண்மூடின்னு நம்ம நம்பினாத்தான் அந்த மகான் நமக்கு சில அனுகூலங்கள் பண்ணுவார். நரபுர பக்தியோட ஒரு இடத்துக்கு போனோம்னா அது பலிக்குமா பலிக்காதான்னு சொல்ல முடியாது. பஸ் வருமா ட்ரெயின் வருமான்ற சந்தேகம்லாம் இருக்கலாம். பட் இறை பக்தி அப்படின்னு போயிட்டோன்னா அந்த இடத்துல முழுமையான நம்பிக்கை இருக்கணும், ஒரு சரண்டர் இருக்கணும். அந்த நம்பிக்கை இந்த பக்தருக்கு இருந்ததுனாலதான் மருத்துவமனைகள்ல முடியாதுன்னு சொன்ன விஷயம் பகவானே இந்த மகானே நேரில் சித்தியாகி கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆகுது. இது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு சமீப காலத்துல. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த ரகுத்தம தீர்த்தர் அப்படிங்கிறவர் ஒரு குழந்தையா இருக்கும்போதே அவர் இந்த மடத்துக்கு வந்த கதைங்கிறது ரொம்ப வினோதமான கதை. அது அவர் இந்த மடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு முன்னாடி இருந்த ஒரு ரகுவீரிய தீர்த்தர் அப்படின்னு சொல்லுவார். அவர் கேட்டுண்டு அதன்படி அந்த தம்பதிகள் இந்த குழந்தைய இந்த மடத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்த்தர் ரகுத்தம தீர்த்தர் குழந்தையா இருக்கும் போதே இறைவனோட அனுகிரகம் அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி ஒரு நிரூபணம் அப்படின்னா, சாதாரணமா ஒரு குழந்தை நம்ம ஆத்துல பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுப்போம், தாய்ப்பால் கொடுப்போம், பசும்பால் கொடுப்போம். இந்த ரகுத்தம தீர்த்தர் குழந்தையா இருக்கும் போதே மடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அவர் சாப்பிட்டதெல்லாம் ராமருக்கு அபிஷேகம் பண்ண பால் தான். இந்த பாலை சாப்பிட்டே வளர்ந்த உடம்பு. இந்த குழந்தையோட ஒரு நாள் அந்த ரகுவீரிய தீர்த்தர், அதாவது இவரோட குரு ரகுத்தம தீர்த்தரோட குரு ரகுவீரிய தீர்த்தர், அவரோட ஒரு வண்டியில போயிட்டு இருக்கார். ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி சில சிஷியர்கள் எல்லாம் உட்காந்து வண்டியில போயிட்டு இருக்காங்க.
ஒரு அரக்கன் என்ன பண்றான், இந்த குழந்தையோட விசேஷ குணங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த குழந்தைய கடத்தின்னு போயிடணும், நமக்கு சில தேவைகள் இந்த குழந்தையால ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இந்த வண்டிக்கு பின்னாடி வந்துருக்கான். யாருக்கு தெரியல. என்ன பண்ணா, இந்த வண்டி கிட்ட வரும்போது திடீர்னு வண்டி வேகம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அவன் அந்த வண்டியை நெருங்க முடியல, அந்த அரக்கனால நெருங்க முடியல. வண்டியோட வேகத்தை நம்ம தடைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினான்னா, அந்த வண்டியோட அச்சாணியை முதல்ல முறிச்சு கீழே போட்டுட்டான். வண்டி போயின்னு இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா, ரகுத்தம தீர்த்தர் குழந்தையா இருக்கும்போது காலை தூக்கி அந்த அரக்கனை பார்த்து ஒரு எத்துனதான். அவன் மேல கூட படலை, இந்த அரக்கன் மேல படலை. காலை தூக்கி இப்படி எத்தினோன்னு அந்த அரக்கன் ஒரு 20-25 அடி தழுவி சுருண்டு விழுந்தான் அந்த அரக்கன். இந்த கதையெல்லாம் அந்த ரகுத்தம தீர்த்தர் கதையில இருக்கு. நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மகான்கள் தான் நாம நினைக்கிறத விட அதிக மிராக்கிள்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நாம் அதெல்லாம் இன்னைக்கு படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள், அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கு. இந்த ரகுத்தம தீட்சருக்கு, ரகுத்தம தீர்த்தருக்கு பீஜாட்சர மந்திரத்தை சரஸ்வதியே வேற ஒரு ரூபத்தில் அவரோட நாக்கில் எழுதினதா ஒரு கருத்து உண்டு. இவாளுக்கெல்லாம் எதுவுமே பகவான் கொடுக்க, யாரான ஒருத்தர் கொடுத்தாலே போதும். அவளுக்கெல்லாம் டக்குன்னு என்னென்ன பண்ணணுமோ மகான்களாக நினைச்ச அளவில் எல்லாம் பண்ண முடியும். நமக்கெல்லாம் எப்படின்னா, பகவான் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நம்ம நிறைய கோரிக்கைலாம் வச்சிருக்கோம். சும்மா ஒரு நாள் நம்ம அதுக்கு திடீர்னு பகவான் வராருன்னு ஒரு தபால் போட்டு ஒரு கொரியர் போட்டு நான் நாளைக்கு உட்காந்துக்கு வரேன் அப்படின்னா, நம்ம மாமி ஒரு பெரிய பட்டியல் எழுதி வச்சிருப்பார். ஒனிடா டிவி, அந்த இது மாமா என்னன்னா டொயோட்டா காரு ஒரு 4 எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பையன் நடனா அந்த ஐபேடு, டேப்லெட்டு நிறைய இருக்கு, மாத்திரை, சிறப்பு நிறைய பேர் இருக்கு, அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. நம்மளாம் நிறைய கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்கோம். பகவானுக்கு ஒரு ஆசை வந்தது. ஒரு நாளைக்கு ஒரு ஏழையோட வீட்டுக்கு போய் அவனை திருப்தி பண்ணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இறங்கி வந்தார். அந்த ஏழையோட வீட்டுக்கு பகவான் போயிட்டு அந்த ஏழைகிட்ட கேட்டார், என்னப்பா வேணும், ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்கே நீ, உன் வீட்டில் ஒன்றுமே இல்லையே, உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டாரான். அவன் உடனே என்ன சொன்னான், நம்மளால் தான் ஆகணும், நம்மளை மாதிரி தான், எனக்கு தங்கம் வேணும், நிறைய பணம் எடுத்துக்கிட்டால் எனக்கு பணம் வேணும், நிறைய வைரம்லாம் வேணும் அப்படின்னு நான். பகவான் அப்படின்னார், இப்படின்னு ஆள்காட்டி வரலை காமிச்சு அந்த இடத்துல ஒரு பீரோ டக்குன்னு வந்தது. உள்ளே பாரு அப்படின்னு பீரோவை திறந்து பார்த்தா மேலே கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது. நம்மால் பீரோவை டக்கால்னு மூணுனதை பார்த்தபோது பகவானுக்கு தெரிஞ்சது, இவனுக்கு இன்னும் திருப்தி வரல போல இருக்குது, இன்னும் அவன் சாட்டிஸ்ஃபை ஆகலை போல இருக்குது அப்படின்ட்டு, உனக்கு இன்னொன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பீரோவை பார்த்து கையை காமிச்சாரான். ஸ்டீலில் இருந்த பீரோவே தங்கமாக மாறிடுதான். அது பீரோவே தங்கமாக மாறிடுது. எல்லாம் நினச்சி தான் பார்க்க முடியும், பார்த்து எங்கேயுமே பார்க்க முடியாதுல்ல. இப்போ கற்பனையில் சொல்லுவேன், நம்ம அந்த பீரோ முழுக்க தங்கமாகிடுது. அப்பவும் நம்ம ஆளுக்கு திருப்தி ஆகலை, திருப்தி வரல. அவ்வளோ முகம் சுரத்த ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தான். நம்மளால ரொம்ப சந்தோஷம் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு கைகால் கொண்டு காலில் விழுந்துருவான். அவனுக்கு திருப்தி ஆகலை. அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தானே, சரி இவனை இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு போய் கொஞ்சம் திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த கிச்சனில் பாத்திரம்லாம் வச்சுருந்தா இல்லையா, அந்த பாத்திரத்தை மட்டும் காமிச்சேன். அலுமினிய பாத்திரம், வெங்கல பாத்திரம், பித்தளை எல்லாம் இருந்தது, எல்லாமே தங்க பாத்திரமாக மாறிடுது. சமையல் பண்ணுற பாத்திரம், காஃபி குடிக்கிற இடவரா எல்லாமே தங்கத்தில் மாறிடுது. அப்புறம் பகவான் அவனை பார்த்தேன், இல்லை அவன் அசையலை, அப்படியே தான் இருந்தான். சரி உனக்கு என்னதான் வேணும்னு ஓப்பனாக கேளு, உனக்கு கேளு, அதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன பிறகு கையிலேருந்து ஒரு கத்தி எடுத்தானே. அந்த நீட் நிலை, அந்த விரல் தான் வேணும், நான் அறுத்துக்கிட்டோமா அப்படின்னு. எனக்கு பகவான் அப்படிங்கிறத மறந்துட்டான். ஒருத்தர் கை காமிக்கிறார், இந்த கையை நாம காமிச்சா கூட வரும் போல இருக்கு அப்படின்னு இவனுக்கு ஆசை. இவனுக்கு இவ்வளோ ஒரு நம்ம மனுஷால அந்த தாண்டி மேலே வரமாட்டேங்கிறோம். நம்ம மகான்கள் எப்படி வருவாரா, எப்படி வரா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மகான்களுக்கும் மனுஷாளுக்கும் உள்ள வித்தியாசமே அதான். மைசூர் சமஸ்தானத்தில் அர்த்தநாரின்னு சொல்லிட்டு ஒரு சமையல்காரர் ஒருத்தர் இருந்தார். அருமையான சமையல்காரர், ரொம்ப பிரமாதமாக சமைப்பார். சமைச்சார். அரண்மனையில் சமையல்காரர்னா பார்த்தும் போல, ராஜாக்களுக்கு அவ குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சமையல் பண்ணணும். அர்த்தநாரிங்கிற சமையல்காரருக்கு திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு வயிற்று வலி ஒன்று கொடுத்து. என்ன சமையல் பண்ணியிருந்தா திடீர்னு ஒரு வயிற்று வலி, குணமாகவே இல்லை. அரண்மனையில் இருக்கிற வைத்தியர்கள் எல்லாம் வச்சு பார்த்தா குணமாகவே இல்லை. அதுக்கு பிறகு என்ன சொன்னார், நான் கிளம்புறேன், சில கோவில்லாம் போயிட்டு எனக்கு குணமாகறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு அரண்மனையில் சொல்லிட்டு வெளியே வந்துட்டார்.
கிட்டத்தட்ட விட்டுட்டு நேர பழனிக்கு வந்தார். 1908 நடந்த சம்பவம் இது. பழனி முருகனை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது ஒரு பக்தர் வந்தார். அபிஷேக பாலை வற்று கொடுத்தார். இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக பாலை சாப்பிட்டார். கீழே அடிவாரம் இறங்கி வரும்போது அவரோட வயிற்று வலி குறைஞ்சிருந்தது. கொஞ்சம் நிவாரணம் தெரிஞ்சது. ஆச்சரியமா இருக்கு. நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணோம், முருகன் படி இறங்குறதுக்குள்ள மனசு இறங்கி நமக்கு சரி பண்ணிட்டான் அப்படின்னு சந்தோஷமா கீழே வந்தார். அப்போ அவருக்கு என்ன தோணித்துன்னா, நம்ம ஒரு துறவியா போகணும், சன்னியாச வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு அந்த அர்த்தநாரிக்கு ஒரு ஆசை வந்தது. நாடுக்கு போகும், இமாலயத்துக்கிட்ட போகும், அங்கே போனால் நம்ம நிறையங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த இமயமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. திருவண்ணாமலை கஷேத்திரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு அப்புறம் நம்ம இமயமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல திருவண்ணாமலைக்கு வர பழனியிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்தோடனே ரமணர் பார்க்குறாரு. நம்ம மகான்கள் பற்றி தான் அதிகம் பேச போகிறோம் இன்னைக்கு. ரமணரை பார்க்குறாருங்க. ரமணர் பார்த்தோன்னே இது 1916 இந்த சம்பவம். ரமணர் பார்க்கும்போது ரமணருக்கு கொஞ்சம் சேவை பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அவரோட பூஜை இதெல்லாம் சேர்ந்து அவரோட ஒரு குழுவில் ஒரு ஐக்கியம் வர்றார். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அப்போ ரமணர் வந்து கந்தாசிரமம்னு மலைக்கு மேலே இருக்கும், இப்பவும் பார்க்கலாம், அந்த இடத்துக்கு போகலாம், அங்கே தங்கியிருந்தார் ரமணர். ஒரு நாள் ரமணத்தை இவர் கேட்டார், எனக்கு வந்து சந்நியாசம் வாங்கணும், எனக்கு சந்நியாசம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு ரமணத்தை சொன்னார். ரமணத்தை அப்போ இது போல் நினைச்சப்பெல்லாம் சன்னியாசம் கேட்டால் ரமணருக்கு வந்து கோபம் வந்துடும். ஒரு பக்தரை வந்து புரிஞ்சுக்கணும், அசஸ் பண்ணணும், அதெல்லாம் 1008 இதெல்லாம் இருக்கு. ரமணர் என்னமா, நீ உடனே கீழே இறங்கி போயிடு, நீங்க ஒரு நிமிஷம் கூட அடுத்து இருக்காத அப்படின்னு ரமணர் சொல்லிட்டார். கீழே இறங்கி வரார். இந்த கந்தாசிரமத்திலேருந்து கீழே இறங்கி வரார் அந்த அர்த்தநாரி அப்படிங்கிற சமையல்காரர். கீழே வந்த பிறகு அங்க ஒரு குட்டை, ஒரு சாதாரணமான ஒரு குட்டை, சின்னதாக ஒரு குட்டை இருக்கு. சேறு கலந்த தண்ணீர் அந்த குட்டையில் இருக்கு. அந்த குட்டையில ஒருத்தர் ஆனந்தமா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். நீச்சல் அடிக்கிறார், பகவானை மேல பார்க்கிறார், ஆனந்தமா லயிச்சுட்டு இருக்கார். இவரை பார்த்த மாத்திரத்திலேயே இவர் ஒரு மிகப்பெரிய மகான் அப்படிங்கிறது அர்த்தநாரிக்கு புரிஞ்சுடுறது. அர்த்தநாரி என்ன பண்ணார், கையெடுத்து அவர் கும்பிடுறாரு. கும்பிட்டோன்னு அந்த மகான் சேத்துக்குட்டையிலேருந்து வெளியே வந்துட்டு அர்த்தநாரி அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அவரோட ட்ரெஸ் எல்லாம் சேரா இருக்கு, இந்த மகான் போட்டுட்டது. இவர் நல்ல வெள்ளை வெளியேன்னு போட்டு இருக்கார். கட்டி பிடிச்சுன்ற உடனே அவருக்குள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்சது அர்த்தநாரிக்கு. அந்த மாற்றம் தெரிஞ்ச பிறகு அந்த மகானுக்கு நமஸ்காரத்தை பண்ண பிறகு அந்த மகான் கேட்கிறார் அர்த்தநாரி கிட்ட, ஆதிசங்கர பகவத்பாதாவோட ஒரு ஸ்லோகத்தை சொல்றார் மகான். சொல்லிட்டு இதே பொருள் உள்ள ஒரு ஸ்லோகம் திருப்புகழ்ல இருக்கு, ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை நீ சொல்லு அப்படின்ன பிறகு அர்த்தநாரி அந்த திருப்புகழ்ல இருந்து அந்த பாட்டை எடுத்து சொல்றார். அந்த பாடின பிறகு அதனோட பொருள் என்னன்றும் அந்த அர்த்தநாரி சொல்றார். அதுக்கு பிறகு அந்த மகான் சொல்றார், திருப்புகழ் தான் பெரிய மந்திரம், உனக்கு திருப்புகழை பரப்புறது தான் உன்னோட வேலை, ஒரு கணம் கூட இங்க இருக்காத, நீ வள்ளிமலைக்கு போ, வள்ளிமலைக்கு போ, ஒரு சந்தர்ப்பத்துல நான் உன்னை வள்ளிமலையில வந்து நான் சந்திப்பேன் அப்படின்னு அந்த மகான் சொன்ன அந்த மகான் சேஷாத்ரி சுவாமிகள். அந்த மகான் சச்சித்தானந்த சுவாமிகள்னு பின்னால வள்ளிமலை சுவாமிகள் நல்ல தாட்டியா இருப்பார், பார்த்தாலே காலில் விழுது கும்பிடலான்னு தோணும். ரொம்ப அருமையான மகான். திருத்தணிகளெல்லாம் இன்னைக்கு வந்து படி பூஜைன்னு சொல்லிட்டு ஜனவரி 1 இன்னைக்கு பண்ணுவார். 12 மணிக்கு ஆரம்பிச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பாதி பேர் இருக்கிற இடம் வேற இடம், அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போக மாட்டேங்கிற இன்னைக்கு. அங்க போனா அதனோட ஆத்மார்த்தத்தை நம்ம லயிக்கும். பெரிய மகான் ஆரம்பிச்ச அந்த திருப்படி அந்த பூஜையெல்லாம் பார்க்கறதுங்கிறது எல்லாருக்கும் அமையாது. அந்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு ரமணரோட அருள் கிடைச்சது, சேஷாத்ரி சுவாமிகளோட ஆசி கிடைச்சது. நாளில் வந்து சேஷாத்ரி சுவாமிகள் சமாதியான பிறகு ஒரு தடவை கீரி வடிவில் அந்த வள்ளிமலையில அவருக்கு தரிசனம் கொடுத்தார். வள்ளிமலை சுவாமிகளுக்கு தரிசனம் கொடுத்து தான் தான் கீரியா இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவருக்கு உணர்த்தியிருக்கார். அவருக்கு மகான் அப்படிங்கிறவர் எப்படின்னா, இப்ப சேஷாத்ரி சுவாமிகள் வந்து வள்ளிமலை சுவாமிகளை அடையாளம் கண்டு கொண்டார். நீ வந்து பெரிய மகான் ஆவ, நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். மகான்கள் எப்பவும் எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்னா இன்னொரு மகான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டுவார், இவன் யாரு என்னங்கிறத சுத்தி இருக்கிறவளுக்கெல்லாம் ரொம்ப உணர்த்துவார். ரமண மகரிஷி வந்து அதுபோல அடையாளம் கண்டு கொண்டவர் வந்து திண்டுக்கல்ல ஓத சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். திண்டுக்கல் நகரத்திலே இருக்கு, நகரத்துலேருந்து கொஞ்சம் வெளியில இருக்கு, பழனிக்கு போற ரூட்ல
ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கு. ஓத சுவாமிகள் மிகப்பெரிய மகான், ஏராளமான மிராக்கிள்ஸ், ஏராளமான அற்புதங்கள். அந்த மகான் ஓத சுவாமிகள் வந்து திண்டுக்கல் தெருவில் சுத்திட்டு இருக்கும்போது ரமணர் ரொம்ப சின்ன பையன், இவருக்கு பின்னாடியே ஓடிருப்பான். அந்த ரமணன் சின்ன பையனா இருக்கும்போது இவர் எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் போவான், இவர் எங்கே படுத்துக்கிறாரோ அங்கே படுத்துப்பான், இவர் எங்கே சாப்பிட்றாரோ அங்கே ஒரு இலையில வாங்கி சாப்பிடுவான். இது வந்து அந்த ரமணருக்கு பழக்கமாக இருந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தார், ரமணர் பிடிச்சி கூப்பிட்டார், அந்த பையனை கூப்பிட்டார். தம்பி, நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே கிடையாது, என் பின்னாடி சுத்தாத, நீ திருவண்ணாமலைக்கு போ. வள்ளிமலை சுவாமிகள்ல இருந்து வள்ளிமலைக்கு அனுப்பிச்சாரோ, அந்த ஓத சுவாமிகள் வந்து ரமணரை வந்து திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சார். நீ திருவண்ணாமலைக்கு போ, அங்கத்தான் உனக்கு வாழ்க்கை இருக்கு, அங்கத்தான் உனக்கு ஜீவிதம் இருக்குன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சார். போல காஞ்சி மகாபரியாவை வந்து யோகி ராம் சரத்குமார் வந்து அடையாளம் கொண்டு கொண்டார். காஞ்சி மகாபரிவா தினத்துல வந்து அவரோட ஆராதனை நடக்கக்கூடிய நிகழ்த்துல காஞ்சி மகா சுவாமிகளோட பெருமைகள்லாம் நம்மளால நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். காஞ்சி மகாமிகளுக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் குறிக்கோள், நிறைய குறிக்கோள் இருக்கலாம், இது அது அப்படின்னு நிறைய இருக்கலாம். ஏழைகள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒன்னே ஒண்ணுதான் மகா சுவாமிகளோட குறிக்கோள். ஒரு துறவி அப்படின்னா, ஒரு சன்னியாசி அப்படின்னா அவரோட லட்சியம் வந்து பணக்காரர்கள் குறிவச்சே இருக்கக்கூடாது. பணக்காரர்களுக்கு வாழ்க்கை வந்து எப்படி வேணாலும் வரும், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அடித்தட்டு வர்க்கத்துல இருக்கக்கூடியவளுக்கு எல்லாம் அமையாது, நாம தான் அமைச்சு கொடுக்கணும். மகா சுவாமிகளோட பாதம் பட்ட ஒரு குடிசை வீட்டில் இருந்தவர்லாம் ஓஹோன்னு இன்னைக்கு இருக்கார். அந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மகா சுவாமிகளோட பார்வை யோகி ராம் சரத்குமார் மேல விழுந்து அவர் சொல்லிருக்கார், வந்து ஓஹோன்னு வருவார் அப்படிங்கிறத அப்பவே சொல்லியிருக்கார். ரா கணபதி அப்படிங்கிறவர் மகா சுவாமிகள் பத்தி தெய்வத்தின் குரல் அந்த தொகுப்பெல்லாம் எழுதியிருக்கார். மகா சுவாமிகளோட சேயிங்ஸ், அவர் சொன்னது, அவர் அங்கங்க பிரவச்சனம் பண்ணதெல்லாம் அப்பப்ப நோட்ல குறிச்சு வச்சு அதை தொகுத்ததுதான் தெய்வத்தின் குரல். தெய்வத்தின் குரல் தொகுப்பு எழுதின அந்த ரா கணபதிய யோகி ராம் சரத்குமார் பிரபலமா இல்லாத போது இவரை வர சொல்லி ஒரு தடவை தகவல் அடிச்சிருந்தார். ரா கணபதியை, நான் உங்களை பார்க்கணும், நீங்க திருவண்ணாமலைக்கு வாங்க தேரடிக்கிட்ட. அப்ப யோகி ராம் சரத்குமார் இருந்தார். வர சொல்லி தகவல் அடிச்சார். ரா கணபதிக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் அப்படின்னா, மகா சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கருணை கடல்கிட்ட நம்ம இருக்கோம், அவரோட திருவடி தரிசனத்துல நம்ம திளைச்சுன்னு இருக்கோம், இப்ப எதுக்கு நமக்கு யார் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் அந்த நேரத்தில். அதனால போகல. இன்னொரு தடவை ஒரு அழைப்பு அடிச்சார் யோகி ராம் சரத்குமார். அப்பவும் போக முடியல, ரா கணபதியால போக முடியல. இந்த ரா கணபதி அப்படிங்கிறவர் ஒரு மகானோட வந்து ஒரு ஆசை இல்லாம இது போன்ற விஷயங்கள்லாம் எழுத முடியாது, அவ்வளவு பெரிய தொகுப்பெல்லாம் பண்ண முடியாது. இந்த ரா கணபதிங்கிறவர் வந்து ஒரு பத்திரிகையில வேலை செஞ்சார் முதல்ல. இந்த ரா கணபதி பத்திரிகையில வேலை செய்யும்போது ஒரு ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சார். இந்த செய்திகள்லாம் அப்பப்ப கொடுத்துட்டு இருக்கணும். ஒரு எலெக்ஷன் நடந்தது, ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் மாதிரி ஒரு எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷனுக்கான நியூஸ் யார் யார் ஜெயிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறத அவ பேப்பருக்கு கொடுக்கணும், ராத்திரி நியூஸ் கொடுக்கணும். சார் அப்படி சார் சார் வந்து அம்பி வெங்கட்ராமன் சொல்லிட்டு இவர் வந்து என்னன்னா, ஒரு என்ன அப்படின்னு தெரிஞ்ச ரொம்ப ஆச்சரியப்படுது. லக்சம்பர்க்னு யூரோப் கண்ட்ரி ஒன்று இருக்கு, பிரான்ஸ் ஜெர்மனிலாம் சொல்றோம் இல்லையா, இந்த லக்சம்பர்க்ல இந்தியாவோட கான்சுலேட் ஜெனரலா இருக்காரு. கான்சுலேட் ஜெனரலா இருக்காரு. அவர் வந்து நம்ம ப்ரோக்ராம்க்கு இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு அவரும் அவரோட மிஸ்ஸஸும் வந்திருக்காரு. இருக்கலாமா? ரா கணபதி பத்திரிகைக்கு செய்தி அனுப்பணும், யார் வந்து எங்க லீடிங்ல இருக்கா என்ன இருக்கா அப்படிங்கிறத அனுப்பணும். அன்னைக்கு ரா கணபதிக்கு ராத்திரி ஒரு 10-11 மணி ஆயிடுது. இந்த டெய்லி பேப்பர்லாம் ஒரு 12 மணி ஆகும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அவள் நியூஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் பிரிண்டிங் முடிஞ்சு ஒரு 3 மணிக்கு அனுப்பிச்சு 5-6 மணிக்கு நம்ம வாசல் வந்து பேப்பர் வரும். அந்த நியூஸ் அனுப்புறதுக்கு அவரால் முடியல, உடம்பு அவருக்கு முடியல, வைத்திய வலி, ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் அன்னைக்கு அவரால் அனுப்ப முடியல. பத்திரிகைக்கு அந்த நியூஸ் அவசியம் தேவை. அந்த நியூஸை எப்படி அனுப்பாமல் இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சிருந்த போது அவரால் தாக்கு பிடிக்க முடியல, அந்த இடத்துல உட்காரவும் முடியல. ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணா திடீர்னு வந்து ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணார், நீங்க சரியா எண்ணல, திரும்ப ஒருத்தர் எண்ணுங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இப்படி டைம் ஆகிட்டே இருந்தது. ஸோ கணபதியால் அங்கே இருக்க முடியல. ஆனது ஆகட்டும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். நாளைக்கு காலைல போய் பார்ப்போம், ஆஃபீஸில் வேலை இருந்தால் ஜாயின் பண்ணுவோம்,
வேலை இல்லைன்னா அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரா கணபதிக்கு ஒரு சிந்தனை. அதனால அடுத்த நாள் காத்தால் வந்துட்டு ஆற்றுல எழுந்திரிச்சு எல்லாம் பல்லம் தேய்ச்சி நம்மளை மாதிரி காஃபியெல்லாம் குடிச்சிட்டு பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போகிறேன். பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போனால் இவர் உள்ள நுழையும் போது அந்த ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் சொல்கிறார், ராத்திரி அவ்வளோ லேட்டாக வந்து நீங்கள் நியூஸ் அழகாக ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க சார். நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் அங்கே இருந்துட்டு டயர்டாகாமல் வந்து கொடுத்தீங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. என்னங்க சார் பேப்பர், நீங்கள் கொடுத்த நியூஸ் பாருங்கள் அப்படின்னு அந்த பேப்பர் கொடுக்குறார் இந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறவர். கணபதி ஆச்சரியத்தோடு வாங்கி பார்க்குறார். அந்த நியூஸ் அவர் கொடுத்ததே கிடையாது, இவர் கொடுத்ததை ப்ரெஸ்ஸில் இருக்கிறவர் சொல்கிறார். உள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த பத்திரிகையோட முதலாளி வர்றார். ஏன்பா ராத்திரி நீ போகும்போது காரில் போக சொல்லி சொன்னேனே, நீ உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்த, ஒரு 12:30 மணிக்கு உன்னை காரில் தானே போக சொன்னேன், நீங்கள் வந்த அப்புறம் ஆளையே காணும்னு அப்படின்னு சொன்னாராம். இவர் வரவே இல்லையே, வந்தால் தானே திரும்ப போகிறதுக்கு, அந்த இடத்துக்கு வரவே இல்லையே. கணபதிக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆளே வரல. இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ்க்கு போகாமலே ஆஃபீஸில் வேலை செஞ்ச மாதிரி அங்கே கணக்கு காமிக்க முடியும், அதில் உட்காந்துக்கலாம். அது ராகணபதிக்கு வாய்ச்சதுன்னா மகா சுவாமிகளோட அந்த கருணை, அந்த பிளஸிங்ஸ், அந்த ஆசீர்வாதம். அது இத்தனை பேர் பார்த்தாலும் எல்லாருமே முதல் நாள் ஆஃபீஸில் பார்த்ததா சொல்கிறார். ஆனால் ராகணபதி போகலை. என்ன காரணம், எப்படி ஆச்சு அப்படின்னா, அந்த ராகணபதிக்கு வடபழனி முருகன் வந்து ரொம்ப பிரீத்தி அவருக்கு. எனக்கு கிளம்பும் போது வேண்டிட்டார் வடபழனி முருகன்ட்ட, நான் கிளம்புறேன், ஆனால் எனக்கு எந்த வித சிக்கலும் வரக்கூடாது என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு போனதுனால மகா சுவாமி மனையினாலையும் அந்த வடபழனி முருகன் ஆசீர்வாதத்தினாலையும் யாரோ ஒருத்தர் இவர் மாதிரியே, அது மகா சுவாமிகளா வடபழனி முருகனான்னு தெரியாது, போயிட்டு இவரோட வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டார். எதுக்கு சொல்ல வர, ராகணபதிக்கு வந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ராகணபதிகிட்ட ஒரு நாள் மகா சுவாமிகள் கேட்கிறார், ஏன்பா நமக்கு பக்கத்தில் காஞ்சிபுரத்தை மீன் பண்ணுறாரு, பக்கத்தில் தான் திருவண்ணாமலை, யாரோ ஒரு சன்னியாசி ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வராரு, இப்போ அதை பற்றி நீங்கள் தானே கேள்விப்பட்டியோ அப்படிங்கிற. இவருக்கு யாருன்னு முதல்ல புரியல, அவருக்கு யாரை சொல்கிறான்னு புரியல. டக்குன்னு யோகி ராம் சூரத்குமார் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அவருக்கு. இல்லை நீங்கள் யாரை சொல்லுன்னு புரியல பெரியவா அப்படின்னு சொன்ன பிறகு, திருவண்ணாமலையிலப்பா அப்படின்ட்டு இப்படி இப்படின்னு இந்த விசிறி மட்டையை வச்சு விசிறிக்கிற மாதிரி ஒரு அடையாளம் காமிச்ச பிறகு அவருக்கு புரிஞ்சுது, ஓ விசிறி சாமியாரை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பார்க்கறதுக்கு பாக்கியம் கிடைக்கல பெரியவா அப்படின்னு அப்படின்னா. இது அப்படின்னா இவர் 2 தடவை தட்டி கழிச்சாருங்கிற தகவல் மகாசுவாமிகளுக்கு தெரியும், தெரியாமல் இருக்காது. மகாசுவாமிகளுக்கு ஞான திருஷ்டியில் எல்லாம் தெரியும். ஒரு மகான் கூப்பிடுறார் அப்படின்னா அது போகாமல் இருக்கக்கூடாது. நீ ஏற்கனவே போயிருக்கணும், இன்னி வரைக்கும் போகாமல் இருக்க, அவர் மிகப்பெரிய மகான், நீ போய் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறத உணர்த்தி அதுக்கு பிறகு அந்த மகானை பற்றி நிறைய எழுதியிருக்கார் ராகணபதி. மகாசுவாமிகள் கண்ணுக்கு நேரம் அந்த யோகி ராம் சூரத்குமாரை ஒரு இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி பிரபல்யமாக பொது ஜனங்களுக்கு காமிச்சார். மாயவரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் மகா சுவாமிகள் வந்து ஒரு முகாம் போட்டிருக்கார். பக்கத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்பப்போ நிறைய சத்சங்கம், நிறைய விஷயங்கள் மகா சுவாமிகள் பேசுவார். அந்த பேச்சை கேட்கறதுக்குன்னு அப்போ ஜனங்கள் நிறைய பேர் வருவார். அந்த உள்ளூர்னு இல்லாமல் பக்கத்தில் கும்பகோணம், விழுப்புரம், அங்கே மெட்ராஸ் எல்லாம் கிளம்பி போவார். மகா சுவாமிகள் இன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல பேசுகிறார், 2 மணி நேரம் பேசுவார். அந்த பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக ஒரு குரூப் போகும் அப்பெல்லாம். அது மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து ஒரு குரூப் வந்து ஒரு வேனில் கிளம்பிது, மகாசுவாமிகள் பேச்சை காக்க மாயவரம் பக்கத்தில் கிராமத்தில் போகிறதுக்காக கிளம்பிது. அந்த வேன் கிளம்புற இடத்துல அந்த யோகி ராம் சூரத்குமார் வந்து அந்த வேனில் ஏறி, நானும் உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு பிரபலம் ஆகலை. சரி யாரோ ஒரு பக்தர் பேச்சை கேட்கறதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுட்டு வண்டியில் ஏற்றுன்னு போகிறார். அடுத்த நாள் அந்த பேச்சு கேட்கும்போது ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டு, அவர் ரொம்ப கூச்ச சுபாவம். யோகி ராம் சூரத்குமார் வந்து மகான்கள் எல்லாருமே தன்னை வந்து எப்பவுமே எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு ஓரமாக ஒரு மறைவான ஒரு இடத்துல, அதாவது மகா சுவாமிகளை நம்ம பார்த்து தரிசனம் பண்ணணும், ஆனால் மகா சுவாமிகளுக்கு நம்ம இருக்கிறது தெரியக்கூடாது. ஏதானும் ஒன்று சொல்லிட்டு இருப்பார் மகா சுவாமிகள், அது வந்து அவர் விரும்பலை, ஒரு மாதிரி ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்திருக்கார் யோகி ராம் சூரத்குமார். இவரோட பார்வையில் படாமல் இருக்க முடியுமா? மகா சுவாமிகள் பார்வையில் படாமல் இருக்க முடியுமா? அவர் பார்வையில் யோகி ராம் சூரத்குமார் பட்ட பிறகு மகா சுவாமிகள் அன்னைக்கு ஸ்பீச்சில் சொல்கிறார், இன்னைக்கு இந்த ஸ்பீச்சை, இந்த பேச்சை கேட்கறதுக்காக ஒரு அந்தர்முகி ஒருத்தர் இங்கே வந்திருக்கார். அந்தர்முகம் இருக்கிறவாள்லாம் அதிகம் பார்க்க முடியாது. அந்தர்முகம்ன்றது உள்முகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெளியில் பார்க்குறது வெளிமுகம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கள், நீங்கள் பை வச்சுருக்க அப்படிங்கிறதுல ஒரு
உள்முகம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் மட்டுமே சிந்திக்கக்கூடியது உள்முகம். அந்தர்முகி அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஒரு அந்தர்முகி இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கார், நல்ல விஷயங்கள் மட்டுமே சிந்திக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகியார அடையாளம் காமிச்சார். அடையாளம் காமிச்ச பிறகு ஜனங்கள்லாம் போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போன பிறகு அவரை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவருக்கு தொந்தரவு பண்றது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள் அங்க சொன்னாராம். அதே போல திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு கிராமத்துல மகா சுவாமிகள் ஒரு யாத்திரை போயிட்டு இருக்கும்போது யோகி ராம் சூரத்குமார் எதிர்த்தாப்பல வந்துட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம். நமஸ்காரம் பண்ணவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு, எந்திரிக்கவே இல்லை. சமாதி நிலைமைக்கு போயிட்டார். மகான்கள்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா எங்க இருக்கா என்ன பண்றானே தெரியாது. அந்த அளவுக்கு யோகி ராம் சூரத்குமார் வந்து மகா சுவாமிகள் அடையாளம் கண்டுபிடிச்சு வெளியில எக்ஸ்போஸ் பண்ணார். மகான்கள் நினைச்சா எந்த வேணாலும் பண்ண முடியும். கொடுக்கணுமா கொடுக்க முடியும், வேண்டாத ஒரு ஆள்கிட்ட எடுக்கணுமா எடுத்துக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அந்த காலத்துல ரிஷ்யசரிங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு மாபெரும் தபஸ்வி. அவரோட அப்பா பேரு விபண்டகர்னு பேர். அவர் ஒரு பெரிய முனிவர். விபண்டகரோட பையன் ரிஷ்யசரிங்கர். ரிஷ்யசரிங்கருக்கு என்னன்னா, அவர் எங்க காலடி வச்சாலும் அங்க மழை பெய்யும், அந்த தேசத்துல மழை பெய்யும். அந்த ரிஷ்யசரிங்கருக்கு அப்படி ஒரு வலிமை வாய்ச்சிருந்தது. காரணம் அப்படின்னா மாபெரும் கீர்த்திமான். அப்பா உள்ள 2 பேருமே பெரிய கீர்த்திமான். இவருக்கு அம்மா கிடையாது, அதாவது விபண்டகருக்கு மனைவி கிடையாது, ரிஷிசங்கருக்கு அம்மா கிடையாது. இவ 2 பேர் மட்டுமே ஒரு காட்டுல வந்து ஒரு ஆசிரமம் அமைச்சு டெய்லி நித்தியப்படி ஹோமம் எல்லாம் பண்ணி லோகக்ஷேமத்துக்காக நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. காரியங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பாடு கீப்பாடு எல்லாமே அந்த காட்டுல விளையக்கூடிய பொருட்களை வச்சு அவ உணவு அமையும், கனிவர்க்கம் காய் அந்த மாதிரி அமையும். வேற நாட்டு நடப்பு எதுவுமே அவளுக்கு தெரியாது. காட்டுல வசிக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த ரிஷி சிங்கருக்கு சிங்கம் போயெல்லாம் பக்கத்துல உட்காந்து பேசுவார். நம்மாத்துமாவெல்லாம் கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே வெளியே ஓடி வந்துருவாங்க, அதை அடிக்கிறதுக்கு உள்ள 4 பேர் பார்க்கணும். இவரெல்லாம் அந்த புலியெல்லாம் பக்கத்தில் நின்று பேசுவார்கள். காட்டிலே வளர்ந்தவர், அதனோட பாஷைகள் எல்லாமே தெரிஞ்சவர். அந்த ரிஷிசிங்கர் அப்படிப்பட்ட ஒரு முனிவருக்கு வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ச்சதுங்கிறது ஆச்சரியம் முடியாது. அப்பாவோட பணிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, அந்த யாக வேலைகள்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது, இதே போலயே வாழ்ந்து வந்தார். இதுக்கு பக்கத்தில் அங்க தேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசம் இருந்தது. அந்த அங்க தேசத்தில் ரோமபாதன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆண்டு வந்திருந்தான். அந்த நாட்டில் அங்க தேசத்தில் ஒரு 10 வருஷமா மழையே கிடையாது. வருஷம் பார்த்தா அடுத்த வருஷம் போயின்னு பார்த்தா அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா 10 வருஷம் மழையே கிடையாது. மழை இல்லாமல் நாடு ஃபுல்லாக காஞ்சி போய் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, வயலுக்கு தண்ணி இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை. நாட்டு மக்கள்லாம் ரொம்ப சுணங்கி போயிட்டாங்க. இதுக்கு பிறகு இந்த நாட்டில் எப்படி நாம் இருக்க முடியும், நாம் இன்னொரு இடத்துக்கு போயிடலாம், தண்ணி வசதி எங்கே இருக்கோ அந்த நாட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு சாமான்சரோட கிளம்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது அந்த மன்னன் ரொம்ப நல்ல மன்னன், அந்த ரோமபாதன் அப்படிங்கிறவன் அந்த மன்னன் சொன்னான், இல்லை நான் சில ஆலோசனைகள்லாம் பண்ணி மழை இங்கே பொழிய வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் யாரும் இந்த நாட்டை விட்டு போகாதீங்க, எல்லாரும் இங்கேயே இருக்கும் அப்படின்னு அந்த மன்னன் சொல்கிறான். பிறகு தன்னோட மந்திரிகள் வேத பண்டிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணுறான். மழை பெய்யணும், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம அப்படின்னு இந்த மன்னன் சொல்கிறான். அப்போ அதில் ஒரு பண்டிதர் சொல்கிறார், நமக்கு பக்கத்தில் காட்டில் ஒருத்தர் இருக்கார், ரிஷ்யசிங்கர்னு ஒருத்தர் இருக்கார், பெரும் தபஸ்வி. ஆனால் காட்டை விட்டு வெளியே வந்தது கிடையாது. அவரை நம்ம தேசத்துக்கு நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா நம்ம நாட்டில் மழை பெய்யும், அவர் கூட்டிட்டு வந்தா போறோம் அப்படின்னு சொல்றாரு. தாராளமா என்ன வேணாலும் நான் செய்யறேன், அவரை இங்க கூட்டின்னு வாங்க, நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ராஜா சொன்னார். அதுக்கு அந்த மந்திரிகள் சொன்னாங்க, பொண்ணு சாந்தைன்னு பேர், அவரோட பொண்ணு, அந்த ரோமபாதன் மன்னனோட பொண்ணு பேர் சாந்தைன்னு பேர், உங்க பொண்ணை வந்து அவருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும், அவர் இங்க வருவார், அதுக்கு நம்ம ஒப்புதல் தெரிவிக்கணும், இல்லாட்டா இங்கே வந்த பிறகு நம்ம பண்ணணும், இதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அவரை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கிறோம். மன்னன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. என்னடா காட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறவிக்கு ராஜபோகமாக வாழ்ந்த தன்னோட இளவரசியை தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமேன்னு கொஞ்சம் கூட அந்த மன்னன் யோசிக்கல. உடனே கொடுத்துறேன்ட்டான், நான் கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்றேன், அவரை கூட்டிகிட்டு வாங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட நலன் தான் எனக்கு முக்கியம், இந்த நாட்டில் தண்ணி இருக்கணும், மழை பெய்யணும், அதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணார், ஒரு குரூப் யார் போகிறது அப்படின்னு பேசும்போது அந்த அமைச்சர்கள்லாம் போனால் ஒரு தட்டி கழிச்சுட்டான்னா திரும்ப அவனை கூப்பிட முடியாது. இப்போ நேக்கா கூப்பிடணும், காட்டிலே இருக்கக்கூடிய ஆளை நகரத்துக்கு கூப்பிட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
அதுபோல் நகரத்தில் இருக்கிறால காட்டில் தடுறது ரொம்ப கஷ்டம், ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எப்படி கூட்டிட்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஐடியா சொன்னார். நம்ம நாட்டில் காசிகள் ஒரு 10 பேரை நல்லா அலங்காரம் பண்ணி காட்டுக்கு அனுப்புவோம். அந்த பெண்களை பார்த்து மயங்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு ரொம்ப கனத்த மனதோட, அந்த மன்னனுக்கு உடன்பாடு இல்லை. ஒரு பெரிய தபஸ்வியை கூப்பிடும் போது எதுக்காக காசியை அனுப்பணும், அது ஒரு நேர்மையான முறையில், ஏன்னா அந்த மன்னன் ரொம்ப விருதினானான். ஆனாலும் அவனோட குலகுருலாம் சொன்னாங்களாம், இது ஒரு நல்ல காரியத்துக்காக இப்படி பண்றது தப்பு கிடையாது, நாம் அனுப்பலாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு 10 காசிகள் நல்ல அழகா மேக்கப்லாம் பண்ணிட்டு எல்லாம் சந்தனம் எல்லாமே போட்டு அந்த காட்டுக்கு போற, நல்லா விதமான பட்சணங்கள்லாம் எடுத்துட்டு போறேன். ஏன்னா அந்த காட்டுல என்னென்னலாம் பார்க்க முடியாதோ அதையெல்லாம் காமிச்சு அவனோட கவனத்தை கவரணும், அப்பதான் அவன் வர முடியும். அதுக்காக அங்க போறான். போன பிறகு அந்த ஆசிரமத்துக்கிட்ட போகும்போது பார்த்தா அவ விபண்டகர், அவ அப்பா உள்ள இருக்க. அப்பா இருக்கும்போது விஷயத்தை பேசின கொஞ்சம் ஆபத்து, சரியா வராது. ஸோ அவர் அப்பா எங்கேயாவது கொஞ்சம் வெளியில போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாசிகள் ஒரு மறைவான இடத்துல இருக்கார். ஒரு ஸ்டேஜில் அவ அப்பா வெளியே போறார், இந்த தாசிகள் உள்ள போறாங்க. பிறகு இவெல்லாம் பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியம், இப்படிலாம் மனிதர்கள் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிஷனுக்கு ரொம்ப ஆச்சரியம். பார்த்த பிறகு அவெல்லாம் சொல்ற, அந்த ஸ்வீட்லாம் கொண்டு போன பலகாரங்கள்லாம் கொடுத்த பிறகு நீங்க எங்க கூட ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. தாராளமா வரேனே அப்படின்னு சொல்லிட்டு சட்னு வரேன்னு சொல்லிட்டார். அந்த ரிஷிஷன்கிற கூட்டுண்டு அந்த 10 தாசிகள் அங்கதேசத்து எல்லையில காலடி எடுத்து வைக்கிறாங்க. மழை பிச்சுண்டு ஊத்துறது, அதெல்லாம் புராணத்துல இருக்கு. வால்மீகி எழுதியிருக்காரு இந்த ரிஷேஸ்வரங்கிற பத்தி, வால்மீகி எழுதியிருக்காரு. மழை பிச்சுண்டு ஊத்தி அந்த நாட்டு ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல, கால்நடைகள்லாம் துள்ளி குதிக்கிறது. தண்ணி பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எத்தனை 10 வருஷம் ஆச்சு. அந்த கால்நடைகள்லாம் துள்ளி குதிச்சது. அந்த அரண்மனைக்குள்ள போற வரைக்கும் மழைன்னா மழை, அப்படி மழை. அந்த ராஜா ரோமபாதன் வெளியில வந்து அந்த மழையில அவரை வரவேற்று அந்த இடத்திலேயே தன்னோட மகளை வந்து அவருக்கு கணிகாதனம் பண்ணி கொடுத்தாராம் அப்படின்னு கதை போகும். மகான்கள்லாம் நினைச்சாலும் எல்லாமே பண்ண முடியும். ஒரு மழை கொண்டு வர்றது, ஒரு மழையை நிறுத்துறது, அதாவது தேவை மழையை நிறுத்துறதும் மகான்களால் பண்ண முடியும். திருவண்ணாமலையில சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தபோது, திருவண்ணாமலை வந்து அக்னி பூமி, அந்த மலை வந்து அக்னி ஸ்வரூபம். அது அதிக மழையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. திருவண்ணாமலை போனாலும் எப்பவும் நம்ம வெயில் இருக்கிறது தான் அதிகம் பார்க்க முடியும். மழை ரொம்ப அபூர்வமாக தான் மழையை பார்க்க முடியும். மழை வரும், சட்டுன்னு நின்றுபடும். அந்த சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட அப்பப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய சில பக்தர்கள் வந்து கேட்பாளாம், சாமி வெயில் பொறுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மழையை வரவழைங்க சாமி, ஏதோ 10 ரூபா பணம் கொடுங்க சாமி, வெளில கடைக்கு போகணுன்ற மாதிரி ஒரு மழையை வரவழைச்சு கொடுங்க சாமி அப்படின்பாரு. அப்படியா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு அண்ணாந்து பார்ப்பாராம். வீட்டுக்கு போ, நீ போகிறதுக்குள்ளே மழை வந்துடும் அப்படின்பாரு. ஒரு 4 வீடு தாண்டி வைப்பார். அந்த மேகெல்லாம் எப்படி மாறித்துன்னு தெரியாது. அது மகான்களால் முடியும். அதெல்லாம் மழையெல்லாம் நிறைய பொழிவிக்க முடியும். திருவண்ணாமலையில் ஐயன் குளத்தெரு அப்படிங்கிற இடத்துல ஒரு அந்தனர் ஒருத்தர் இருந்தார். அவரோட காலத்திலையும் அந்த மழைக்காக ரொம்ப திருவண்ணாமலையில் ரொம்ப ஏங்கின டைம் அது. அவர் சுவாமிகிட்ட வந்து ஒரு தடவை மழை வேணும் சுவாமி, மழையில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னபோது அவர் சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னார் அவர்கிட்ட, ரொம்பலாம் நனைஞ்சு போச்சு, துணியெல்லாம் காய போடணும் அப்படின்னு சொன்னாராம் சேஷாத்ரி சுவாமிகள். இந்த வெயில் அடிக்கிறது, அவர் சொன்னார் உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சு, துணியெல்லாம் காய போடணும் அப்படின்னாரு. அதாவது மழை வரத்துக்கான அறிகுறியை அவருக்கு உணர்த்துறாரு, அந்த அந்தனுக்கு உணர்த்துறாரு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல ஒரு மழைனா மழை, அப்படி ஒரு மழை. இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. ஒரு மதியானம் 12 மணிக்கு அந்த மழை ஆரம்பிச்சுன்னா 3 மணிக்கு அந்த மழை நின்றுதான். சுவாமிகள் திண்ணையில உட்காந்து அழகா வேடிக்கை பார்த்தாரு. அந்த மழை ரொம்ப கைகூட்டி ரசிச்சு அந்த மழை ஆனந்தமா சேஷாத்ரி சுவாமிகள் ரசிச்சாரு. சுவாமிகளும் மழையும் சம்பந்தப்பட்ட ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை 2 மாசத்துக்கு முன்னாடி நான் கிருஷ்ணகணா சபால ஒரு உபன்யாசத்தில் சொன்னேன். இந்த மழை அப்படிங்கிறதுனால அந்த கதையை இங்கே சொல்றேன். விஜயராகவாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு பிரவச்சன மேதையை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய மகான், காலத்தில் இருந்தக்கூடிய மேதைகள், அவெல்லாம் மேதைகள், பிறவி மேதைகள். இதுக்குன்னே அவதரிச்சு வந்தவங்க மாதிரி பேசுவார். அவர்லாம் பிரவச்சன மேதையெல்லாம். அவர் வந்து வைஷ்ணவர். ஆனா என்ன பண்ணுவார்னா எல்லாமே பேசுவார். சிவன் பத்தி பேசினாலும் பேசுவார், யாரை பத்தி பேசுவார், அம்பாளை பத்தி பேசுவார், முருகனை பத்தி பேசுவார், மகாத்மா காந்தியை பத்தி பிரவச்சனம் பண்ணிருக்காரு, என்பார் ரமணர் பத்தி பேசியிருக்காரு, எல்லாம் பேசுவார், எல்லா சப்ஜெக்டும் எடுத்து பேசுவார். அவருக்கு மகா சுவாமிகள் மேல ரொம்ப அதீதமான பிரீத்தி அவருக்கு எம்பாருக்கு. அது எப்படி அவருக்கு வந்துங்கிறது ரொம்ப ஆச்சரியம். மகா சுவாமிகள் பத்தி
அவர்கிட்ட யாரான போய் பேச ஆரம்பிச்சாலே அப்படியே நிமிர்ந்துடுவார். அப்புறம் அப்புறம் அப்படின்றார். அவ்வளோ ஆர்வம் இருக்கு மகா சுவாமிகள், அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பக்தி அவர். மயிலாப்பூர்ல மெட்ராஸ்ல ஒரு பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார் எம்பார். பிரவச்சனம் பண்ணும்போது மகா சுவாமிகள் பெருமையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். மகா சுவாமிகள் எந்தெந்த ஊர்ல எப்படி இருக்கும்போது அவர் மழையெல்லாம் வரவழைச்சார், அந்த ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு சௌகரியமா இருந்தது, மழையே வராத இடத்துல எப்படி மழையை வரவழைச்சார்னு அவரோட கருணையை ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தார். நம்ம எப்படின்னா சாப்பாடுலாம் நம்ம கல்யாணத்துல சாப்பிடும்போது திடீர்னு ஒரு கல் ஒன்று மாட்டோம், இங்கிருந்த ஒரு முடி ஒன்று மாட்டோம். நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதா ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் ஒன்று வந்துட்டு போகும். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் அன்னைக்கு அந்த கேட்க வந்த கூட்டத்தில் எம்பாரோட உரையை கேட்க வந்த அந்த கூட்டத்தில் ஒரு ஆசாமி, ஒரு வில்லங்கமான ஆசாமி ஒருத்தர் கேட்க வந்திருக்கு. ஏதோ பொழுதுபோக்கா வந்தாரா இப்படி வந்தான்னு தெரியல. திடீர்னு எந்திரிச்சார். எம்பாரை பார்த்து ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கிறார், இவ்வளோ தூரம் சொல்றீங்களே மகாபிரிவான்னு ஒருத்தரை பத்தி அங்க மழை வரவழைச்சார் இங்க மழையை வரவழைச்சார்னு சொல்றீங்களே, இப்ப மெட்ராஸ்ல வரவழைக்க முடியுமா? மழை இப்ப வரணும், நீங்க பேசி முடிச்ச உடனே இங்க மழை வரணும், அவரால் வரவழைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். இப்போ நீங்க திடீர்னு எதாவது கேட்டாலும் நான் என்ன பண்ண முடியும்? இப்படியே சைடில் ஏதாவது வெளியிட்டு ஓடுற வேண்டியதானே. எம்பார் உட்கார்ந்தார். அவருக்கு ஒரு ஆவேசம் கொடுத்து, அதாவது நம்ம ரொம்ப நம்பக்கூடிய ஆளை பத்தி யாரான தவறுதலா ஒரு வார்த்தை சொன்னா நமக்குலாம் எப்படி கோபம் வரும்? நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம் ஒருத்தர் வேலை, ரொம்ப உத்தமர் சத்திய புருஷன் வச்சுட்டு இருக்கோம், அவரை பத்தி ஒருத்தர் நமக்கு எப்படி கோபம் வரும்? அதே மாதிரி எம்பாருக்கு ஒரு உணர்ச்சி பெருக்கு கொடுத்தோம். அந்த நேரத்தில் பிடிச்சு சொன்னார், மழை வரும். முதல்ல சொன்ன வார்த்தை மழை வரும். இந்த பிரவச்சனம் முடிஞ்ச உடனே மகா சுவாமிகள் அருளால இங்க மழை வரும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டாரே தவிர, சொல்லி முடிச்ச பிறகு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, ஐயோ ஒருவேளை மழை வரலன்னா, மழை வரும்னு சொல்லியாச்சு, மழை வரவே இல்லைன்னா அது அவமானம் எம்பாருக்கு இல்லை, மகா சுவாமிகளுக்கு. சுவாமிகள் அவருக்கு தானே போய் சேருது, நம்மளே ஒரு அபச்சாரம் பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தயக்கம், ஒரு நம்பிக்கை, திரும்ப ஒரு நம்பிக்கை வந்தது. இல்லை இல்லை கட்டாயம் இன்னைக்கு மழை வரும், கட்டாயம் மழை வரும்னு மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு அந்த உரை போயிட்டு இருக்கு. இதே நேரத்தில் அப்படியே காஞ்சிபுரம் போவோம். காஞ்சிபுரத்தில் மகா சுவாமிகள் பல பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கார், எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கார். திடீர்னு என்ன பண்றார், தரிசனத்தை நிறுத்துறார். போதும்ப்பா யாரையும் வர சொல்லாத, உட்காந்து பார்த்துட்டு போக சொல்லி நிறுத்துறார். தியானத்தில் உட்காந்துட்டார். திடீர்னு தியானம் உட்கார ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு இருக்கார். 1 மணி நேரம் இவர் தியானம் முடிகிற நேரம் எம்பாரோட ஸ்பீச் இங்கே முடிகிறது, கரெக்டாக முடிகிறது. மகா சுவாமிகள் அவர் பக்கத்தில் சிஷ்ய கோடிகள்லாம் பக்கத்தில் இருப்பார், கைங்கரியம் பண்ணுறதுக்காக இருப்பார். அவளை பார்த்து கேட்டாராங்க, மெட்ராஸில் மழை பிச்சுண்டு அடிக்கிறதா இருப்பார், தெரியுமா உனக்கு? சிஷ்யாளுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா காஞ்சிபுரத்தில் வெயில் கொளுத்துறது, குரம்பேட்டையில் மழை பெஞ்ச தாம்பரத்தில் கொஞ்சம் குளிரும், லேசாக குளிரும், பக்கத்தில் இருக்கு. மழை பிச்சுண்டு அடிச்சது மெட்ராஸ்லன்னா காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு சாயல் தெரியும், ஒரு கிளவுட்ஸ் கொஞ்சம் மாறி வரும், ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தெரியும். மகா சுவாமிகள் சொல்றது அவரோட கைங்கரிய ஆட்களுக்கு புரியல, அவரோட சிஷ்யாளுக்கெல்லாம் புரியல. அப்படியா பெரியவா அப்படின்னாரு. மழை பிச்சுண்டு அடிக்கிறது மெட்ராஸ்ல அப்படின்றாரா? மழை அவர் முடிச்சு பிரவச்சனம் முடிச்ச பிறகு, இப்போ நீங்கள் வந்தவெல்லாம் திடீர்னு மழை வந்தவங்க உங்களால் வெளியே போக முடியாது இல்லையா? அது மாதிரி யாரும் வெளியே போக முடியாமல் மழை 1 மணி நேரம் ஊற்றி தள்ளிவிட்டோம். கேள்வி கேட்ட ஆசாமி மட்டும் எல்லாம் தேடினான், காணலையா? அவர் போயிட்டாரா? எதுக்கு சொல்ல வரேன், மகா சுவாமிகள் அந்த கருணை அவர் பரிபூர்ணமாக நம்பினார். என்பார் பரிபூர்ணமாக நம்பினார். ஒரு பக்தன்ட்ட சொன்னார், மழை நிச்சயம் இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிங்கிறது அது எப்படி ஒரு இதில் ஒரு அலைவரிசையில் மகா சுவாமிகளுக்கு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட மகான்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். மகான்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான், யாருமே இல்லை. எம்பார் ஒன்று கேட்டாலும் கொடுத்துருவார், இன்னொருத்தர் கேட்டாலும் கொடுத்துருவார், ஒரு சாதாரண ஒரு ஆள் கேட்டாலும் கொடுத்துருவார், ஒரு திருடம் கேட்டால் கூட எல்லாம் கொடுத்துருவார். மகான்கள் பார்வையில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் வச்சுப்பாங்க. அவா தராசில் எல்லாருமே ஒன்று தான், மேலே கீழே அப்படிங்கிறதே கிடையாது. சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் இருக்கும்போது ஒரு சின்ன வழக்கில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டார் சேஷாத்ரி சுவாமிகளை. இப்போ திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா நடந்துட்டுருக்கு, கார்த்திகை மாதம் அந்த உற்சவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் நிறைய கடைகள்லாம் வரும், உற்சவம்னா நிறைய கடைகள்லாம் வரும்.
கடைகளில் வந்து வரிசையாக கோவில் வாசலில் வந்து நிறைய கடைகள், ஸ்வீட் கடை, பலகார கடை, இந்த கடை, வளையல்களில் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அதில் மணி அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்து ஒரு மிகப்பெரிய பலகார கடை வச்சுருந்தார். ஜிலேபி, ஜாங்கிரி, அல்வா, என்னென்ன ஸ்வீட்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சொல்லிக்கோங்க. அதெல்லாம் அந்த கடையில் வச்சுட்டு இருக்கார், வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். சேஷாதிரி சுவாமிகள் அந்த பக்கமாக வரும்போது அந்த கடையில் இருக்கிற அந்த ஸ்வீட் பதார்த்தம் மேலே ஈ உட்கார்ந்துட்டு இருக்கு. இவர் சொல்றாரு, எல்லாம் ஈ உட்கார்ந்துட்டு இருக்கு, ஈ உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அந்த கடையில வாசல்ல நின்று சேஷாதிரி சுவாமிகள் கத்துறாரு. அப்புறம் நடந்துட்டு இருக்கு. ஈ இருக்கு, ஈ இருக்குன்ற தின்னு தொலைறடா பாவிகளா, தின்னு தொலைறடா பாவிகளான்னு சேஷாதிரி சுவாமிகள் கத்துறாரு. அதை மீறியும் ஜனங்கள் வாங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணார், ஒரு ஆவேசம் வந்த மாதிரி அந்த கடைக்குள்ள பூந்து, ஒரு யானை கடைக்குள்ள பூந்தா என்ன ஆகும், அடிச்சு கம்சம் பண்ணி ஸ்வீட்டு பதார்த்தம் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டார். அந்த கடை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள கடை காலி ஆயிடுது. அந்த கடை அப்படி இருந்துதானே தெரியாமல் போயிடுது. கடைக்காரனுக்கு கோபம் வந்துவிடுது. ஏன்னா அந்த மணிங்கிற கடைக்காரனுக்கு சேஷாதிரி சுவாமிகளை தெரியாது, அவன் வெளியூர்க்காரன், அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன பண்ணிட்டா, உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். அந்த ஒரு அவுட் போஸ்ட் எல்லாம் போட்டுப்பா இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் போட்டுப்பா இல்லையா, அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அங்கே இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருக்கார். பிறகு கடையெல்லாம் காலியானதை பார்த்தார். கண்ணுக்கு நேராக விட்னஸ் 4 பேர் யாரோ சொல்கிறார், கடையெல்லாம் தள்ளி விட்டார், யாருன்னு தெரில, யாரும் புது பக்தாவலாம், திருவண்ணாமலை கிடையாது. அதே சமயத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பக்தர்கள் வந்து இவர் பற்றி சொல்கிறார், இவர் மகான், இவர் இப்படி பண்ணார்னா ஒரு காரணம் இருக்கும், இவர் மேலே தப்பு சொல்லக்கூடாது, இவரோட கை வந்து ஒருத்தரோட கடையில் படாதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கடைக்காரெல்லாம் காத்திருக்கா, இவரை வந்து தப்பு சொல்லக்கூடாது, இவர் ஒன்றும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த சப் இன்ஸ்பெக்டர் கேட்கல. அவரும் ஊருக்கு புதுசு. சேஷாதிரி சுவாமிகளை கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டார், போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துன்னு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டார். கைதியெல்லாம் உள்ளே வைக்கிற மாதிரி உள்ளே அடைச்சி வச்சுட்டார். அந்த நேரம் அந்த சப் இன்ஸ்பெக்டரோட சொந்த ஊர் வந்து போலூர், பக்கத்தில் இருக்கிற போலூருங்கிற ஊர். அங்கிருந்து ஒரு டெலகிராம் இருக்குது. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, டெலகிராம் இருக்குது. அந்த சப் இன்ஸ்பெக்டரோட பையன் வீட்டுக்குள்ளே போயிருக்கான். ஏடாகுடமாக கதவை உள்ளே தாப்பா போட்டு விட்டான், வெளியே வர முடியல, மயக்கம் அடித்து உள்ளே விழுந்துட்டான். முடிச்சிருந்தா தகவல் சொல்ல முடியும், எழுப்பி இப்படி பண்ணுப்பா, இந்த தாப்பால் இப்படி தங்க ஏதோ சொல்ல முடியும். மயக்கம் அடித்து உள்ளே விழுந்துட்டான்னு ஒரு தகவல் வருது. சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், பதறி போய் பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே இருக்கார், இவர் உள்ளே இருக்கார், ஜெயிலுக்குள்ளே இருக்கார். அப்படியே விட்டு அப்படியே கிளம்பிட்டார், போலூர் கிளம்பிட்டார். போலூருக்கு போன பிறகு இங்கே நிறைய சேஷாதிரி சுவாமிகளை தெரிஞ்ச பக்தாள்லாம் வர, இவரை உள்ளே வைக்கக்கூடாது, இவரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் கரெக்டு சாமி, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கான்ஸ்டபிள்லாம் சொல்கிறார், சப் இன்ஸ்பெக்டர் தான் இதை தீர்மானம் பண்ணணும், அவர் போலூர் போயிருக்கார், என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். போலூருக்கு வர நேரத்தில் அந்த திருவண்ணாமலை அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து பார்த்தவெல்லாம் ஒரு தந்தி கொடுக்குறார். போலூர் அவரோட வீட்டுக்கு கொடுக்குறார், அவரோட தெரிஞ்சவெல்லாம் அவரோட வீட்டுக்கு தந்தி கொடுக்குறார். இவர் உடனே ரிலீஸ் பண்ணணும், இவர் அடுத்த கொஞ்ச நேரம் கூட இவர் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேஷாதிரி சுவாமிகளை குறிப்பிட்டு ஒரு தந்தி போலூருக்கு கொடுக்குறார். இந்த போலூர் வீட்டுக்கு போகும்போது அந்த தந்தியும் வருது. அவரோட மனைவி தந்தியை வாங்கி படிக்கிற அவரோட மனைவி சேஷாதிரி சுவாமிகளோட பக்தை. தந்தியை படிச்சுட்டு அதிர்ந்து போயிட்டார். என்ன ஊரில் திருவண்ணாமலையில் என்ன பண்ணிட்டு நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்ட பிறகு, யாரோ ஒரு சாது, யாருன்னு தெரில, ஏதோ கடையை கலாட்டா பண்ணிட்டார், பிடிச்சி உள்ளே வச்சேன், அவர் சாதாரண சாது இல்லைங்க, அவர் எனக்கு தெரியும், சேஷாதிரி சுவாமிகள் மிகப்பெரிய மகான் அவர். நீங்கள் அவரை உள்ளே வச்ச அதே நேரத்தில் இந்த பையன் உள்ளே போய் மாட்டிட்டு இருக்கான். மிகப்பெரிய மகானை நீங்கள் கையை பிடிச்சி எடுத்து உள்ளே வச்சு கதவை தாப்பா போட்டு ஜெயிலுக்குள்ளே போட்டீங்க, அதே நேரம் இந்த பையன் உள்ளே போய் தாப்பா போட்டு மயங்கி விழுந்துட்டான். அவரை ரிலீஸ் பண்ணாதான் இவன் வெளியே வர முடியும், இவன் மயக்கம் இவனை விட்டு போகும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு அதுக்கு பிறகு நம்பிக்கை வந்து திருவண்ணாமலைக்கு டெலகிராம் கொடுத்தார், அவர் உடனே வெளியே விட்டு போகணும். அந்த வெளியே விட்டாச்சுங்கிற தகவல் சொன்ன பிறகு அந்த பையன் முழிச்சு நின்றிருக்கிறார். அதுக்கு பிறகு வெளியே வரும். மகான்கள்ட்டெல்லாம் நம்ம தெரியாமல் கூட விளையாடக்கூடாது. ஒரு மகானை பற்றி தெரியாமல் நாம் எதுவும் பேசக்கூடாது. ஒரு மகான்கள் ஒரு உத்தரவு கொடுத்தாருன்னா அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம், அதெல்லாம் செய்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம். மகாசுவாமிகள் காலத்தில் திருவிடைமருதூர்னு ஒரு ஊர் இருக்கு, 3 மாயிரம் பக்கத்தில் ஒரு முகாமுக்கு வந்திருக்க. அந்த திருவிடைமருதூர் முகாமில் இருக்கும்போது தினசரி ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மகாசுவாமிகள் தரிசனம் பண்ணி அவரோட அனுகிரகம் வாங்கி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் தேப்பெருமாநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, நாகேஸ்வரம் பக்கத்தில். அந்த தேப்பெருமாநல்லூர் வந்து ஒரு மிகப்பெரிய அக்ரஹாரம்.
அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்தணர்கள்லாம் ஒரு 30-40 பேர் சேர்ந்து திருவிழம்பூருக்கு வந்து, நீங்கள் எங்கள் ஊருக்கும் உங்களோட பாதம் படியணும், எங்கள் ஊருக்கும் உங்களோட வருகை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்ன பிறகு நாளைக்கோ ஒரு டேட் சொல்லிட்டு வரதா சொல்லி அங்கே உத்தரவு கொடுத்துருக்கேன். சுவாமிகள் திருவிழம்பூர்லேருந்து பொறுத்து தேப்பெருமாநல்லூருக்கு வந்தார். தேப்பெருமாநல்லூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டில் மகா சுவாமிகள் தங்கறதுக்கு ஏற்பாடாச்சு. தங்கி அங்கே வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருந்தா மகா சுவாமிகள். பக்தர்கள்லாம் வர, எல்லாம் வர, அக்கம்பலத்துலேருந்து வர, அங்கேருந்து வர, மிகப்பெரிய வரி இருக்கு. அந்த வரிசையில் ஒரு பையன் ஒருத்தன் வந்துட்டுருக்கான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயசு பையன். பையன் பேர் அருணாச்சலம் அப்படின்னு பேர். அந்த பையன் வரிசையில் மகா சுவாமிகள்கிட்ட பிரசாதம் வாங்கணும், அவர்கிட்ட பிரசாதம் வாங்கணும், இவ்வளோ பேர் இருக்கிறாளே, இந்த துறவியோட பார்வை நம்ம மேலே படணும்னு அந்த பையனுக்கு ஒரு ஆவல். அந்த பையன் வரிசையில் வந்துட்டு இருக்கும்போது அந்த பையனோட முறை வருது. மகா சுவாமிகள் அந்த பையனுக்கு பிரசாதம் கொடுக்கணும். பார்த்தார், பக்கத்தில் அந்த உள்ளூர்காரரை கூப்பிட்டான். இந்த ஊர் பையனா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறாரு. ஆமாம் பெரியவா, இவன் இந்த ஊர் பையன் தான், முத்துசாமி ஐயரோட பையன். இங்கே இருந்தவர் இந்த ஊரில் ஹோட்டல் வச்சுருக்கார், திருப்பரமநல்லூரில் வச்சுருக்கார், திருநாகேஸ்வரத்தில் வச்சுருக்கார், ஒரு 4-5 ஹோட்டல் வச்சுருக்கார். ஒரு பிரபலமான ஆசாமி இந்த இடத்துல முத்துசாமி ஐயர், அவரோட பையன், கடைசி பையன் அவன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த பையனோட அப்பாவை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொஞ்சம் ஓரமாக இருந்தது, நில்லப்பா அப்படின்றக்கா மகா சுவாமி. அந்த பையன் என்னடா பிரசாதம் வாங்கலாம் அப்படின்னு ஆசையோடு வந்து பிரசாதம் கொடுக்கல நமக்கு, ஓரமாக ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் ஓரமாக நிற்க சொல்கிறவங்க நிற்க சொல்கிறார். பையனுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், சரி என்னன்னு தெரியல நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நிற்கிறான். மகா சுவாமிகள் சொல்லிட்டார், இவனோட அப்பாவை உடனே கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிட்டார். என்ன காரணம் மகா சுவாமிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 4-5 பேர் போகிறா, அப்பாவை தேடி பிடிச்சி ஒரு இடத்துலேருந்து அந்த முத்துசுவாமி ஐயரை கூட்டின்னு வர, மகா சுவாமிகிட்ட கூட்டின்னு வர, இடுப்பில் துண்டை கட்டுன்னு வந்து கீழே தடால காலில் விடார். மகா சுவாமிகள்கிட்ட நான் தான் அருணாச்சலத்தோட தோப்பனர் சொல்கிறார். சுவாமிகள் அந்த முத்துசுவாமி ஐயரை பார்த்து ஒரு கேள்வி, ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துட்டார். நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, உனக்கு இவ்வளோ நல்லா இருக்கா, எதுவுமே மிச்சவாட்ட கேட்குற மாதிரி கேட்கல. உன்னோட இந்த பையன் அருணாச்சலத்தை என்னோட மடத்துக்கு கொடுத்துரும், மடத்து கைங்கரியத்துக்கு நான் அவனை வச்சுக்கிறேன், கொடுக்குறியா? ஸ்ட்ரைட்டாக கேட்டார். ஸ்ட்ரைட்டாக கேட்ட உடனே அந்த முத்துசாமி ஐயருக்கு எதுக்காக கூப்பிட்டான்னு தெரியாது இல்லையா. ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னு எப்படி சட்டுன்னு பதில் சொல்ல தோணும்? ஏன்னா கடைசி பையன், ஆசையாக இருக்கிற பையன். சுவாமிகள் திடீர்னு கேட்குறாரு, ஆற்றுல கேட்கணும், நம்ம சட்டுன்னு கொடுத்துறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணணும்னா தூக்கி கொடுத்துடணும், உடனே அந்த பையனை கொடுக்கணும். மகா சுவாமிகளுக்கு கொடுக்கறத விட என்ன ஒரு சுகம் இருக்கு லோகத்தில். அவர் கேட்குறாரு, அவர் யார்கிட்ட கேட்டுக்கார், யார்ட்டையும் கேட்க மாட்டார். இந்த பையனை மடத்துக்கு கொடு, என்னோட கைங்கரியத்துக்கு அவனை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்றது யார்ட்டையும் கேட்க மாட்டார். எல்லாம் தானா போய் மடத்தில் விழுந்தவா தான் அந்த காலத்தில் இருக்க. ஜாப் எழுதுற மாதிரி மடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு நான் வேலைக்கு வரேன்னு சொன்னவா யாருமே கிடையாது. எல்லாம் விருப்பப்பட்டு சர்வீஸ், வாலண்டரி சர்வீஸ். இந்த மகானோட பார்வைப்படக்கூடிய இடத்துல நாமெல்லாம் இருக்கோம், எந்நேரமும் அவரோட பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், எத்தனை பேருக்கு அது கிடைக்கும். ஆனால் இந்த முத்துசுவாமி என்ன பண்ணார், நான் கேட்டு தான் சொல்லணும், நான் கேட்டு சொல்கிறேன் பெரியவா அப்படின்னு வந்துட்டேன். பதில் பேசல, கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு வந்தாச்சு. அந்த முத்துசுவாமியர் வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி அவ ஆற்றுல பேசிட்டு இருக்கா. இந்த பையனை மடத்துக்கு கேட்குறார் பெரியவா அப்படின்னு. அவள் ஆற்றுக்குள்ளே 2 விதமான டிஸ்பியூட். எதுக்கு கொடுக்கணும், நம்ம கடைசி பையனாச்சே, நமக்கு என்ன காசு பணம் இல்லையா எல்லாம் அப்படின்னு. ஒருத்தர் கொடுக்கலாங்கிற, கடைசியில் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அணி தான் ஜெயிச்சுது, மனதில் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் ஜெயிச்சுது. என்ன ஆச்சு அப்படின்னா, முகமான விஷயம், இந்த மகா சுவாமிகள் வந்துட்டு போன பிறகு அந்த தேப்பெருமாநல்லூர் யாரான இருந்தால் அவளுக்கு தெரியும். அந்த ஊரில் வந்து 2 விசேஷம் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று நரசிம்ம ஜெயந்தி, இதெல்லாம் நடக்கும். சாலிமங்கலம், இந்த வடுவூரில் நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப ஃபேமஸ். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேப்பெருமாநல்லூர், வருஷம் நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதேமாதிரி அந்த ஊரில் சுந்தர மகா காளியம்மன் ஒரு காளியம்மன், அந்த காளியாட்டம் ரொம்ப ஃபேமஸ். இந்த தஞ்சாவூர்காரர்களுக்கு தேப்பெருமாநல்லூர் காளியாட்டம் அப்படின்னாலே ஒரு பெரிய உற்சவம், அதெல்லாம் பெரிய உற்சவம். அந்த ஊர் காளி ஆட்டத்தை பார்க்கறது போது சிலருக்கும், நமக்கெல்லாம் அப்படியே சிலருக்கும். அந்த காளி அந்த முகமூடியை எடுத்து காளியோட உருவத்தை தாங்கின பிறகு அவருக்கு வரக்கூடிய வேகமே ரொம்ப இதுவாக இருக்கும். தரையிலேருந்து ஒரு 10 அடி மேலே போனாலும் நான் பார்த்துருக்கேன். ஒரு 10 அடி 15 அடி மேலே போயிட்டு அந்த உருவம் வரும் அந்த காளி. அந்த ஊரில் அது 2 தான் ரொம்ப ஃபேமஸ்.
மகா சுவாமிகள் 18வது நாள் மிகச்சரியா அந்த ஊர்ல காளியாட்டம், அந்த திருவிழா வந்து தேப்பரமல்லூர்ல காளியாட்ட திருவிழாவும் போது என்ன ஆகும்னா, அந்த கோவில் காளியம்மன் சுந்தரமாக காளியம்மன் கோவில் வாசல் நிறைய கடைகள்லாம் வரிசையாக வரும், வழக்கமாக வரும். பலகார கடை, பச்சனை கடை, பஜ்ஜி போண்டா போகிற கடை எல்லா கடையும் வரும். அதே போல் பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுறது. இந்த மாதிரிலாம் பசங்களுக்கு அந்த மாதிரி கூட்டம்லாம் ரொம்ப ஒரு உற்சாகமான இடம். அருணாச்சலம் பையன் ஒரு குரூப் எல்லாம் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் ஓடி பிடிச்சி விளையாடி கிளச்சி போன பிறகு, சரி அடுத்து நம்ம கபடி விளையாடணும், ஒரே இடத்துல இன்னும் விளையாடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 அணியாக பிரிஞ்சுட்டு கபடி விளையாடுறாங்க. அந்த அருணாச்சலம் பையன் இந்த பக்கம் இருக்கான், எதிர்த்த பக்கத்துலேருந்து ஒரு பையன் கபடி சொல்லிட்டு வரும்போது இந்த அருணாச்சலத்தை அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறி வச்சு வந்துகிட்டே இருக்கும்போது அருணாச்சலம் பின்னாடி 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 போகிறான். ஒரு சாக்கு படிதா பின்னாடி இருக்கு, பக்கத்தில் ஒரு கடை இருக்கு. அருணாச்சலம் வந்த நேரத்தில் ஒரு காற்று வந்துதான், ஒரு மிகப்பெரிய அந்த காற்று எப்படி வந்ததுன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அந்த காற்று வந்த பிறகு அந்த படுதா வந்து பறந்து கொடுத்து அருணாச்சலம் பின்னாடி போனவன் அந்த படுதாவுக்குள்ள விழுந்தான். உள்ள என்னன்னா ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சட்டி கொதிச்சுன்னு இருக்கு, பஜ்ஜி போண்டெல்லாம் போடுறதுக்காக உள்ள ஒரு கடை இருக்கு. அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள முழுக்க விழுந்துட்டான் அருணாச்சலம், கொதிச்சுட்டு இருக்க எண்ணெய் சட்டிக்குள்ள. அந்த திருவிழா நடக்கக்கூடிய அந்த இடமே ரொம்ப கலைவரம் ஆயிடுது. எல்லாரும் ஓடி வந்துட்டான், ஐயோ நம்ம பையன் முத்துசாமிகளோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்து அவனை கஷ்டப்பட்டு ஒருத்தர் தூக்கினா உடம்பெல்லாம் எரியறது, அவனுக்கு தீய எரியுது. அந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கா எப்படி கொதிச்சுட்டு இருக்கும். அவனை ஒன்றும் பண்ண முடியல, வெளியே எடுத்து போட்டா, வாழை மட்டையில் போட்ட ஏதோ ஒரு வண்டி மாட்டு வண்டி வரவழைச்சா கும்போணம் ஆஸ்பத்திரி கூட்டு போலான்னு ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியிலே அந்த அருணாச்சலம் சேர்த்து போயிட்டான். சுவாமிகள் அந்த ஊருக்கு வந்து அந்த பையனை மடத்துக்கு கொடு அப்படின்னு கேட்டுட்டார். அருணாச்சலம் யாருன்னு மகா சுவாமிகளுக்கு அவன் கதை தெரியாது, ஞான திருஷ்டி மகான். இவனோட வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய நாளில் முடிய போகிறது, ஆனால் இந்த பையன் இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள் வச்சுக்கலாம். மகான்கள் நினைச்ச ஒருத்தரோட மரணத்தை தள்ளி போட முடியும், மகான்கள் மனசு வைக்கணும். ஏதோ இந்த சின்ன பையனை இன்னும் கொஞ்ச நாள் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள் ஆசைப்பட்டு கேட்டார். அதை புரிஞ்சுக்கணும், ரொம்ப சோகமான நிகழ்வு அது. இப்போ சுவாமிகள் வந்து அவர் இருந்த காலத்தில் என்ன உதவி கேட்டாலும் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி செய்யலாம் நிறைய பேர் இருந்திருக்கார். மடத்துக்கு அந்த குடும்பத்தோட சந்ததியினர் வந்து இன்னைக்கும் மடத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கார். மகா சுவாமிகள் இல்லை அப்படின்னா கூட அவர் இருந்த அந்த மடத்துக்கு நாம் பண்ணக்கூடிய கௌரவம், நமக்கு உண்டான ஒரு பெரிய அங்கீகாரம் சொல்லிட்டு இன்னைக்கும் அனுப்பிச்சுட்டவெல்லாம் இருக்காங்க. தீபாவளி டைம் அது. அந்த தீபாவளி டைத்தில் நிறைய பேர் மடத்துக்கு வரவெல்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த புடவை வேஷ்டிலாம் நிறைய வாங்கிட்டு கொண்டு கொடுப்பேன் மகா சுவாமிகிட்ட, அவள் சன்னதியில் சமர்ப்பிப்பேன். என்ன பண்ணுவோன்னா வாங்கி அந்த மடம்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த டைம் அதெல்லாம் நான் சொல்றது. அவள்லாம் வாங்கி என்ன பண்ணுவோம், அந்த தேனம்பாக்கத்தில் மகா சுவாமிகள் இருக்கும்போது அது போல் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன். தேனம்பாக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும், மகா சுவாமிகள் தீர்த்தமாடுற ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்கும், பார்க்கலாம். அந்த தொட்டியில் இதெல்லாம் போட்டு வச்சுருவேன். இந்த புடவை வேஷ்டி எல்லாத்தையும் தொட்டியில் போட்டு வச்சு மேலே ஒரு பெரிய பலகையை போட்டு மூடி வச்சுருவாங்களாம். அதெல்லாம் அதுக்குள்ளே சேர்ந்துட்டு இருக்கும். தீபாவளி டேட்டில் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கலாம் மகா சுவாமிகள் சொல்லுவார் அப்படின்னு எல்லாம் போட்டு வச்சுருவோம். நாள் காத்தால திடீர்னு மகா சுவாமிகள் பார்த்து அந்த தட்டி எடு அப்படின்னாராம். இந்த தட்டி ஏன் எடுக்க சொல்லணும்னு எடுத்தா உள்ள ஒன்றுமே இல்லை, புடவை எதுவுமே இல்லை, இந்த தொட்டி காலியாக இருக்குது. மகா சுவாமிகள் சிரிச்சாராம். ஒருத்தரை கூப்பிட்டாராம், ஒரு கைங்கரியம் என்ற ஒருத்தர் கூப்பிட்டு, தீபாவளி வரப்போகிறது, கடைக்கு போய் என்ன பண்ணுற, நல்ல ஸ்வீட் வாங்கிக்கோ, நல்ல பலகாரம், நல்ல ஸ்வீட் ஐட்டம் நிறைய வாங்கிக்கோ, அப்புறம் அந்த தேவகுழல் என்னென்ன ஓம பொடி எல்லாம் வாங்கிக்கோ, எண்ணெய் ஞாபகம் வாங்கிக்கோ, ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இன்னைக்கு, யாருக்கோ கொடுக்கறதுக்காக சொல்கிறார், எண்ணெய் வாங்கிட்டு வா அப்படின்றார். உடனே பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பிட்டார். கொஞ்சம் தூரம் போனவரை திரும்ப கூப்பிட்டு பட்டாசும் மறக்காமல் வாங்கிக்கோ, தீபாவளினா பட்டாசும் வெடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு அந்த அன்பர் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வர ஒரு மணி நேரத்தில் நிறைய ஸ்வீட் ப்ளஸ் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு பட்டாசு பாக்கெட் எல்லாம் கொண்டு இங்கே இறக்குறார். பெரியவா என்ன பண்ணணும் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறேன். குண்டுன்னு ஒரு பையன் இப்போ மடத்தில் உண்டு, ஒரு 18-19 வயசு அந்த பையனுக்கு. அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், ஒரு ராத்திரி யாரும் இல்லாத நேரத்தில் எல்லாத்தையும் அழுட்டு போட்டான் ஆற்றுக்கு, வேஷ்டி புடவை எல்லாத்தையும் ஒரு ஆர்வ கோளாறு எடுத்துன்னு போயிட்டான். பெரியவா சொல்கிறாலாம், இந்த குண்டு இருக்கானே குண்டுன்னு இது எல்லாத்தையும் அவன்கிட்ட கொண்டு கொடுத்துரு, ஏன்னா பாவம் வெறும் வேஷ்டி புடவை வச்சுட்டு எப்படி அவன் தீபாவளி கொண்டாடுவான், ஆற்றுல இருக்கிறவளுக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், சாப்பிட்றதுக்கு பட்சணம் வேணும்,
பட்டாசும் வேணும், எல்லாத்தையும் கொண்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு எதுவும் பேசாதீங்க, பெரியவா கொடுக்கச்சனா கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னாராம். அவளுக்கு கோபமே வராது கொஞ்சம் கூட. இது போல ஒரு பையன் இப்படி எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோபமே சுத்தமாக வராது. ஒரு யாத்திரை மகா சுவாமிகள் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆடி அமாவாசை டைம். அது ஆடி அமாவாசை போது வேதாரண்யத்தில் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு மகாபெரியவா ஒரு சங்கல்பம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டூர் பிளான் வச்சுட்டு வேதாரண்யம் போயிட்டு இருக்கார் மகா சுவாமிகள். யாத்திரை போயிட்டு இருக்காரு. அந்த யாத்திரை போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கு யாரோ ஒரு பக்தர் திடீர்னு ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மகா சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கார், ஒரு மடத்தோட மேனேஜர் கூப்பிட்டு இவருக்கு உடனே சாப்பாடு கொடு, வேஷ்டி துண்டு வஸ்திரங்கள்லாம் அவருக்கு கொடு, கூடுதலாக ஒன்று சேர்த்துட்டார், வஸ்திரங்கள்லாம் அவருக்கு கொடு அப்படின்னு. வந்த ஆளை பார்த்தோன்னா அந்த மேனேஜருக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வரல. இவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிட வேண்டிய, எதுக்கு வேஷ்டி துண்டெல்லாம் கொடுக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கு கொஞ்சம் மன வருத்தம். சரி இருந்தாலும் மகாபெரியவா சொல்லிட்டாலே மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு வஸ்திரம்லாம் கொடுத்துட்டு மகாபெரியவாட்ட வந்தார். எல்லாம் நீங்கள் சொன்னபடி பண்ணிட்டேன் பெரியவா, வஸ்திரம் கொடுத்துட்டேன், அவர் அனுப்பிச்சுட்டோமா அப்படின்னு. ஒரு விருந்தினர் வந்தால் நீ மடத்தில் என்ன பண்ணுவேன், ஒரு கெஸ்ட்டு ஒருத்தர் வர நீ என்ன பண்ணுவேன், வச்சுருந்த நம்ம எவ்வளோ நாள் இருக்காலும் நம்ம காபந்து பண்ணுவோம் பெரியவா, அதே தான். இவர் மடத்தோட கெஸ்ட்டு, இவருக்கு டெய்லி சாப்பாடு போடணும், டெய்லி அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கவனிச்சு அப்படின்னு மகா சுவாமிகள் ஒரு உத்தரவு போட்டார். அந்த யாத்திரையில் இந்த முகாமிலே உத்தரவு போட்டார். மேனேஜருக்கு ஒன்றும் பேச முடியல. அதே போல் மகா சுவாமிகள் அடுத்தடுத்த நாள் என்ன பண்ணுவார்னா, அடுத்த நாள் கேட்பாரா, அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டியோ, அவர் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாரா, ராத்திரி அவருக்கு பால் கொடுத்தியோ, சரியா தூங்கினாரா, ஒன்றையும் விசாரிக்க ஆரம்பித்தார். ஏன் பெரியவா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கும் புரியல, சுற்றி இருந்தவாளுக்கும் புரியல. மகா சுவாமிகளோட யாத்திரை ஆடி அமாவாசை இன்னைக்கு வேதாரண்யத்துக்கு வந்துடுது. அந்த பக்தரும் வந்துட்டு இருக்காரு, இந்த சாப்பாடு சாப்பிட்டு வேஷ்டி துண்டுலாம் வாங்கினாரு, அவரும் வந்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுப்புற என்னாச்சுன்னா, இந்த வேதாரண்யம் வரத்துக்கு முன்னாடி முதல் நாள் ராத்திரி இந்த பக்தர் என்ன பண்ணிட்டார், வெளியில் போயிட்டு கொஞ்சம் மதுபானம் சாப்பிட்டு வந்துட்டார். அந்த முகாமுக்கு மதுபானம் சாப்பிட்டு வந்தவர் சும்மா இருந்தார்னா கூட யாருக்கும் தெரியாது. அவர் என்ன பண்ணிருக்கார், வந்தோடனே அந்த மேனேஜர் தான் முதல்ல திட்டிருக்கார். ஏன்னா அவர் தானே ரொம்ப பாடுபடுத்திருக்காரு ஆரம்பத்துலேருந்து. அவரை கண்ணாமனான்னு திட்டிருக்கார். அப்புறம் முடிஞ்சா பரவாயில்ல, மடத்தை திட்டினார். பெரியவாளை பற்றி ஏதோ திட்ட ஆரம்பிச்சார். அவர் என்ன பண்ணார், உடனே பெரியவாள்கிட்ட சொல்கிறார், இது போல் பண்ணுறார் அவர், இப்போ சொல்லுங்க, இப்போ நான் அவரை அனுப்பிச்சுடுறேன், அவரெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது பெரியவா, நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். பெரியவா கை காட்டினார், பண்ணக்கூடாது போ அப்படின்ட்டார். வேறு வழி இல்லாமல் வந்துட்டார். அடுத்த நாள் ஆடி அமாவாசை, வேதாரண்யத்தில் ஸ்நானம், கடற்கரை ஸ்நானம். கடலில் ஸ்நானம் எல்லா கடல்லையும் எல்லா நாள்லையும் பண்ணக்கூடாது. சில புனிதமான கடலில் மட்டும்தான் எல்லா நாளும் ஸ்நானம் பண்ணலாம். இப்போ ராமேஸ்வரத்தில் எப்போ வேணாலும் ஸ்நானம் பண்ணலாம், திருப்புல்லானி போனால் எப்போ வேணாலும் ஸ்நானம் பண்ணலாம். மெரினா பீச்சில் எல்லா நாளும் பண்ணக்கூடாது. ஏதாவது தீர்த்தவரையில் இருக்கிறத ஒரு பௌர்ணமியை அமாவாசையை அதுபோல் நாளில் தான் இங்கே ஸ்நானம் பண்ணணும். அந்த ஆடி அமாவாசை வேதாரண்யத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக திரளான பக்தர்கள் எங்கெங்கேருந்தோ வந்திருந்தார். வயசானவா எல்லாரும் வந்திருந்தார். மகா சுவாமிகள் தீர்த்தமாடுறார், அவருக்கு பக்கத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது பல பேர் பல இடங்கள்ல வந்திருந்தார். வயசானவா எல்லாம் வயசானவா தான் ரொம்ப அதிகம். மகாபெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்ட பிறகு மகாபெரியவா ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறா. பின்னாடியே எல்லா வயசான மாமா எல்லாரும் போகிறாங்க. அந்த குளிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு அலை திரும்ப ஒரு 3-4 வயசான ஆட்களை உள்ள இழுத்துன்னு போயிடுது, கடலுக்குள்ள இழுத்துன்னு போயிடுது. திட்டின்தாரை ஒருத்தர் மதுபானம் சாப்பிட்டான்னு சொன்னார் முதல் நாள். அந்த பக்தர் அப்போ அந்த கரையில் நின்றார். பொசுக்குன்னு என்ன பண்ணார், தண்ணிக்குள்ளே பாய்ஞ்சார். ஒவ்வொரு ஆசாமியாக பிடிச்சி கொடுத்து கரையில் தள்ளி விட்டார். ஒவ்வொரு ஆசாமியும் ஒரு 4 பேர் உள்ளே போனோம்னா அந்த 4 பேரையும் 4 நிமிஷத்தில் கரையில் விட்டார். அங்கே இருந்தவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. போச்சுன்னு முடிவு பண்ணிட்டார், இழுத்துன்னு போயிடுது. இவர் எங்கே எப்படி தேடினார், எப்படி பிடிச்சி கொண்டார் அப்படிங்கிறது தெரியல. உள்ள வச்ச பிறகு அந்த மேனேஜருக்கு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சு விட்டு பெரியவளை பார்க்குற, மகாசுவாமிகளை பார்க்குற, அப்படியே சிரிச்சார் அந்த மேனேஜர் பார்த்து. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. தண்ணி சாப்பிட்றான்ற அளவுக்கு சொல்லியிருக்கார். மதுபானம் சாப்பிட்டு வந்தான்னு சொல்லும்போது மகாபிரியவா அனுப்பலை, வச்சிருக்காருன்னா அவரால் ஒரு காரியம், ஒரு 4 உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்னு இருக்கும்போது எப்படி அவரை அனுப்ப முடியும்? மகா சுவாமிகளுக்கு மட்டும்தானே இது போன்ற விஷயங்கள்லாம் தெரியும். இப்போ மகான்கள் பிடிகள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுல ரொம்ப
ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எந்த நோய் யாருக்கு வந்தாலும் இப்பவும் பல பேர் இருக்காங்க. மடத்துக்கு போயிட்டு எந்த வியாதினாலும் டாக்டர்கிட்ட போகாதவா இப்பவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் இருக்கா, இன்னும் குடும்பம் இருக்கு. ஏதான ஒரு பிரயாணம் மடத்துக்கு போவா, அந்த அதிர்ஷ்டானத்தை சுற்றி வருவா, அங்கே ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுவா. அவளுக்கு ஒரு நம்பிக்கை, அதோட சரியா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தபோது திருவண்ணாமலையில் எச்சம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் இருந்தார். அந்த எச்சம்மாளுக்கு சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு பெரிய மகான்னு தெரியும். ஆனால் அவரோட அதிகமான விஷயங்கள்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஒரு சாதாரண அம்மா. அம்மாவோட பேரன் பேர் ரமணன் அப்படின்னு பேர். ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்ணா, நடக்கும்போது எங்கேயோ கீழே விழுந்து கால் ரொம்ப சுளுக்கின்னு கொடுத்துடும். சுளுக்குனா சாதாரண சுளுக்கு இல்லை, கால் எடுத்து கீழே தரையில் வச்சு நடக்க முடியல அந்த பையனுக்கு. சின்ன குழந்தை, ஒரு 7-8 வயசு இருக்கும். அவன் என்ன பண்ண, ஒரு டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த பாட்டி தூக்கிட்டு, எச்சம்மாள் பாட்டி தூக்கிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது எய்தாப்புல சேஷாத்ரி சுவாமிகள் வர, என்னாச்சு அப்படிங்கிற. அவரை ஆபத்தில் கேட்குறார், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அந்த அம்மா விஷயத்தை சொல்கிறான், இது போல் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுலே வேகமாக இருக்கா அந்த அம்மா. மகான் மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 கையிலையும் மண்ணை எடுத்தாரான் கீழே. மண்ணை எடுத்து அந்த பையனுக்கு எந்த காலில் சுருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த காலில் கொஞ்சம் மண்ணை தடவிட்டு, அவனோட உடம்பு முழுக்க மண்ணை தடவிட்டு, அவன் நெத்தியில் வந்து ஒரு பொட்டு மாதிரி அந்த மண்ணை வச்சார். நம்ம என்ன பண்ணிருக்கணும், திரும்ப வீட்டுக்கு போயிருக்கணும். மகானோட அருமை தெரிஞ்ச ஒரு அம்மான்னா அதோட முடிஞ்சு போச்சு, ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும். ஆனால் இந்த அம்மா வந்து திரும்ப ஆஸ்பத்திரி விறுவிறுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. எங்கே போகிற அப்படின்னோடனே, ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். போ 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 அப்படின்னாரு. இந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பையனை ஒரு மாதிரி தூக்கியே வச்சுருந்துட்டு டாக்டர் சொல்கிறா, பையன் விழுந்துட்டான், நடக்க முடியல, மெல்ல இறக்கி வைமா, பையனை மெல்ல இறக்கி வை, மெல்ல கையை பிடிச்சி நடங்க பார்ப்போம் அப்படின்னோன்னு அந்த அம்மா அந்த பையனை இறக்கினோன்னே அந்த பையன் சொல்கிறான், ரமணன் விடுபாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்ல நடக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்டில் நடக்க முடியாதவன் அந்த மகானோட ஸ்பரிசம் பட்ட உடனேயே, அந்த பிரசாதம் அந்த மிருத்தியு பட்ட உடனேயே அந்த பையனுக்கு சரியாக போயிடுது. இது அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த டாக்டர் சொல்கிறார், என்னம்மா எங்கேயோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்து இங்கே திரும்ப வந்து ட்ரீட்மெண்ட்னு கேட்குறியம்மா, பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சு விடுத்தியாம்மா, விழுந்த அடையாளமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த டாக்டரை வியந்து பார்த்தாரு. மகாசுவாமிகள் காலத்தில் அவர் தேனம்பாக்கத்தில் முகாமில் இருந்தார். கேரளாவிலேருந்து ஒரு அம்மா தன்னோட புருஷனோட மகாசுவாமிகள் பார்க்கறதுக்காக வந்தார். அம்மாவுக்கு என்னென்னா கண்ணு தெரியாது. அம்மா வந்து பிரசவ காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த அம்மா தடிக்கு விழுந்து அந்த அம்மாவுக்கு கண் பார்வை போச்சு. 2 உபாதைகளும் அப்போ ஒரு ஃபிஷ் மாதிரி ஒரு இழுப்பும் அந்த டயத்தில் அந்த அம்மாவுக்கு வர ஆரம்பிச்சது. கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தை கரெக்டாக பிறந்துடுது, எந்த சிக்கலும் இல்லை, குழந்தை ரெண்டாக பிறந்துடுது. ஆனால் அதுக்கு பிறகு கண் அம்மாவுக்கு தெரியவே இல்லை. அந்த அம்மா பார்க்காத சிகிச்சை கிடையாது. கேரளான்னா 1008 வைத்திய முறைகள் உண்டு, ஆயுர்வேதம் அது இது எல்லாம் பார்த்தாங்க. நல்ல வசதியான குடும்பம் அது. எது பண்ணியும் அந்த அம்மாவோட பார்வை வந்து திரும்ப கிடைக்காது அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பூதிரி ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ஒரு பிரச்சனம் பார்த்து, பார்வை வருமா, எப்போ வரும், என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்திருக்காரு. இந்த ஜாதகம் சோழி எல்லாம் பார்த்த பிறகு பார்வை உங்களுக்கு வரும், நீங்கள் நிறைய கஷேத்ராடனம் போகணும், கேரளாவிலேருந்து ஆரம்பிக்கும், ஒவ்வொரு இடமா மருதமலை அப்படியே மதுரை அப்படியே போயிட்டு நீங்கள் கும்பகோணம் எல்லா இடமும் கஷேத்ராடனம் போங்க, எங்கெங்கே தீர்த்த ஸ்நானம் பண்ண முடியுமோ அங்கங்கே திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் பார்வை வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா புறப்பட்டு ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்கும்போது கடைசியில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அந்த அம்மா வந்திருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் பண்ணிட்டு அந்த அர்ச்சகர் வந்து அந்த ஆரத்தி தட்டை காமிக்கும் போது அந்த அம்மா ஒரு ரூபா நோட்டை போட்ட ஆரத்தி எடுத்துட்டு அந்த குருக்கள் கேட்ட, ரொம்ப நல்ல குருக்கள், ஏம்மா நீங்கள் 10 ரூபா பார்வை இல்லைங்கிறத புரிஞ்சு விட்டார். அந்த அம்மாவுக்கு பார்வை இல்லைங்கிறத குருக்களுக்கு தெரிஞ்சு விட்டார். நீங்கள் 100 ரூபா நோட்டை போட்டுகள் தட்டில், நீங்கள் 10 ரூபான்னு நினச்சிட்டு கூட இருக்கு, இது 100 ரூபா அப்படின்னோடனே அந்த அம்மா சொன்னாலா, நான் 100 ரூபான்னு தெரிஞ்சு தான் நான் போட்டேன் சுவாமி அப்படின்னு சொன்ன பிறகு அந்த குருக்கள் வந்து விசாரிச்சிருக்கேன். இந்த அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கேன். அந்த அம்மா தன்னோட கதையெல்லாம் சொல்லியிருக்கேன், தனக்கு பார்வை போனது எல்லா கதையும் அந்த அம்மா சொல்லியிருக்கேன். அப்போ அந்த குருக்கள் சொன்னார், காஞ்சிபுரத்தில் மகாபெரிவான்னு ஒருத்தர் இருக்கார், எங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்.
நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பார்வை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் சொல்லுவோம், இந்த ஆஸ்பத்திரி போனாலும் இந்த சிகிச்சை சரியாகும்னு இப்போ சொல்லுவோம். அது மாதிரி அந்த காலத்தில் ஒரே டாக்டர் மகாசுவாமிகள் தான். பல குடும்பத்துக்கு பல பேருக்கு மகாசுவாமிகள், அங்கே போக சரியாயிடும் அப்படின்னு அந்த குருக்கள் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா புதுசு இல்லையா, கேரளா இல்லையா, அந்த அம்மா எங்கே இருக்கார், என்ன காஞ்சிபுரத்தில் அவர் எப்படி இருப்பார், ஏன்னா இந்த அம்மா பார்க்க முடியாது இல்லையா. மகாசுவாமிகளை போகணும் நம்ம என்ன பார்க்குறோம், பரவசப்படுறோம், பார்வை கிடையாதுனால பார்க்க முடியாது. அவர் எப்படி இருப்பார்னு நீங்கள் சொல்லுவோன்ன பிறகு அவரோட உருவத்தை வர்ணித்து சொல்லியிருக்கார். ஒல்லியா இருக்கார், சுருக்கங்கள்லாம் இருக்கும், அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தன்னோட கணவரோட சிதம்பரம் அப்படிலாம் வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார். நிறைய பழங்கள் எல்லாம் வாய்ந்து மகாசுவாமிகளுக்கு என்னென்ன சமர்ப்பிக்கணுமோ எல்லாம் வாய்ந்து அவரோட சந்நிதியில் கொண்டு வச்சிருக்கார். மகாசுவாமிகள் கேட்குறார், எங்கேருந்து வரள் என்ன அப்படிங்கிறார். இந்த ஹஸ்பண்டும் சொல்கிறா, இவனும் சொல்கிறா, கேரளாலேருந்து வரோம். வைத்தீஸ்வரர் கோவிலில் சொன்னான் அவங்கள பற்றி, உங்களை போய் பார்க்க சொன்னான், கண் பார்வை சரியாக போகும்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன பிறகு மகாசுவாமிகள் சிரிச்சாராம். சிரித்த பிறகு அந்த பெண்மணியோட கணவரை கூப்பிட்டு உன்னோட மனைவியை, உன்னோட பாரியால முகத்தை நல்லா பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னாராம். என்ன பண்ணார், ஒரு டார்ச் லைட் எடுத்து தன்னோட முகத்துக்கு மேலே மகாசுவாமிகள் அடிச்சுட்டாராம். உன்னோட ஒய்ஃபை என்னோட முகத்தை பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா மகாசுவாமிகள் பார்க்குறே இருக்கும்போது, ஆகா, அந்த வைத்தீஸ்வரன் கோயில் குருக்கள் சொன்ன சுரூபத்தை நான் அப்படியே பார்க்க முடிகிறதே, அவர் சொன்னது முழுக்க முழுக்க எனக்கு தெரியறதேன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பெண்மணிக்கு பார்வை வர ஆரம்பிச்சுடுது. முழு பார்வையும் அந்த மகாசுவாமிகள் அந்த திருவுருவத்தை பார்த்த அதே கணத்திலேயே அந்த இழந்த பார்வை வந்து அந்த பெண்மணிக்கு கிடைச்சுடுது. அந்த பெண்மணியோட கணவருக்கும் ரொம்ப ஆச்சரியம். எங்கெங்கேயோ போயிருக்காரு, எத்தனையோ ட்ரீட்மெண்ட், எத்தனையோ கோவில் எல்லாம் போன பிறகு ரொம்ப சாதாரணமான ஒரு இடத்துல சட்டுன்னு வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு கொடுத்து இல்லையா, அரை மணி நேரத்தில் பார்வை கிடைச்சி கொடுத்து இல்லையா. ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மகானுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு ஒவ்வொரு வருடமும் கேரளாவிலேருந்து ஏதோ முக்கியமான இடத்துல அந்த மடத்துக்கு வந்துட்டு போவாங்க. இப்போ நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார் மகாசுவாமிகள்லாம். அந்த டைம்னா டைம் தான். ஒரு இடத்துல கார்த்தால 4 மணிக்கு கிளம்பணும், ஒரு இடத்துல யாத்திரை ஆரம்பிக்கணும்னா 4 மணிக்கு ஷார்ப்பாக மகாசுவாமிகள் முதல்ல எடுப்பார். யார் வரா யார் வரல அப்படிங்கிறத பற்றி பார்க்க மாட்டார். புதுக்கோட்டையில் ஒரு தடவை ஒரு முகாம் இருந்தார் மகாசுவாமிகள். புதுக்கோட்டையில் முகாம் இருந்தப்ப மெயின் ரோட்டை ஒட்டி ஒரு பெரிய சத்திரம் அங்கே, அந்த இடத்துல ஒரு முகாம், அந்த இடத்துல தங்கியிருக்கார். ராத்திரி பூஜை முடிஞ்ச பிறகு முதல் நாள் வந்து தனக்கு இந்த கைங்கரியம் பண்ணுற ஒரு பேர் நாகராஜன் பேர். மகாசுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தார். நாகுன்னு கூப்பிடுவார். அவரை கூப்பிட்டு சொல்கிறார், நாகு இங்கே வாப்பா அப்படின்ட்டு, நாளைக்கு விடிகாலம்பர 3:30 மணிக்கு நான் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணையாகணும், நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அது 3:30 மணிக்கு இவர் எழுப்பிவிடும். மகாசுவாமிகளை வந்து 3:30 மணிக்கு அவரோட சயனம் கலையணும் அப்படிங்கிறத அந்த நாகுவுக்கு உணர்த்தினார். நாகு ரொம்ப உத்தரவு பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அன்னைக்கு ராத்திரி மகாசுவாமிகள் சயன ரூம்ல தூங்கிட்டு இருக்கார். அந்த நாகு என்ன பண்றதுன்னா வெளியில உட்காந்துருக்கார், அந்த ரூமுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கார். தனக்கு தூக்கம் வராமல் இருக்கணுமே, தூங்கியாச்சுன்னா மகாசுவாமிகளோட அந்த நேரம் தாண்டி போடும் அப்படிங்கிறதுனால விஷ்ணு சகஸ்ரநாமம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு சிலது பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். கடிகாரம் வேணுமே, அப்பெல்லாம் கடிகாரம் வந்து ரொம்ப அபூர்வம். அப்பெல்லாம் மகாசுவாமிகள் கைங்கரத்தில் இருக்கிறவா யாருமே கையில் கடிகாரம் கட்டிட்டு இருக்க மாட்டாங்கல்லாம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு வந்து யாரோ ஒருத்தர் எப்போவோ பிரசன்ட் பண்ண ஒரு கடிகாரம் ஒன்று அவரோட பெட்டியில் வச்சுட்டு இருக்கார். கடிகாரத்தை கொண்டு கையில் வச்சுட்டு நேரத்தை பார்த்துட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் சொல்றது, ஸ்லோகங்கள் சொல்றது, இப்படியே போயிட்டே இருக்கும். 3:30 நெருங்கும் போது அந்த மகாபரிவா சயனிச்சுன்னு இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டு ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரன்னு சொல்லுவார். டக்குன்னு எந்திரிச்சு கதவை திறந்து முதல் தரிசனம், சுரூப தரிசனம் அந்த நாகுவுக்கு கொடுப்பார். ஹரஹர சங்கர சொல்லி எழுப்பிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மகாபரி வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டு அப்புறம் கிணறு இந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ண போயிடுவார். அடுத்த நாள் இதே மாதிரி கரெக்டாக சொல்லுவார். அடுத்த நாள் 3:30 அப்படின்வார். ராத்திரி படுக்க போகும்போது கரெக்டாக அதே நாகு தூங்காமல் உட்காந்து 3:30 மணிக்கு கரெக்டாக மகாபரிவா சயனிச்சுன்ற அந்த அறைக்கு போயிட்டு ஹரஹர சங்கர ஜெய ஜெயதர்ஷன் சொல்லுவார். எந்திரிச்சு வெளியே வந்துடுவார். அன்னைக்கு விஸ்வரூப தரிசனம். 3வது நாள் விஸ்வரூப தரிசனம் ஆச்சு. 4வது நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த நாகு வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கார், விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் சொல்லிட்டு இருக்கார். எவ்வளோ நாளைக்கு எல்லாம் பண்ண முடியும். ஒரு 2:30 மணி ஆச்சு. அவருக்கு கண்ணு கொஞ்சம் அசத்திடுது. அவருக்கு
எல்லாம் சில ஒரு வாட்சி கையில் இருக்குது, விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் எல்லாம் பாராயணம்லாம் ஒரு பக்கம் நின்று கொடுத்து சாஞ்சிட்டார். திடீர்னு பார்த்தா அவருக்கு முன்னாடி ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு கோஷம். அப்படி கண்ணை முடிச்சுன்னு கண்ணை திறந்து பார்க்குறார் மகாசுவாமிகள் விஸ்வரூப தரிசனம். கரெக்டாக பார்த்தா வாட்சி எடுத்து பார்க்குறார், மணி 3. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த நாகுக்கு நம்ம கடிகாரத்தை வச்சுட்டு 3:30 மணிக்கு அவர்கிட்ட ஹரஹர சங்கரன்னு சொல்கிறோம், எந்திரிச்சு வர. அவர்கிட்ட வாட்சி கிடையாது, மகாசுவாமிகள் தான் வாட்சி கிடையாது. எப்படி அவர் கரெக்டாக 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஹரஹர ஜெய ஜெய சொல்கிறாருன்னு ஆச்சரியம் இருக்குது. மகாசுவாமிகள் அனுஷ்டானம் பண்ண போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் 5வது நாள் நாளும் அதே மாதிரி இன்னைக்கும் தூங்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு சொம்புல ஜலம் எடுத்துட்டு வர்றார், வேற ஏதோ ஸ்லோக புக்கெல்லாம் கொண்டு வர்றாரு, எல்லாத்தையும் வச்சிருந்து இன்பாம இருந்து மகாசுவாமிகள் கரெக்டா 3:30 மணிக்கு ஹரஹர சங்கர் சொல்லணும் உட்காந்துருக்க. அதே மாதிரி நித்ராதேவி வந்தா தழுவிட்டாவன கரெக்டா தூங்கிட்டார். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன் குரல் பார்த்தா மகாபிரியா நின்று இருக்கார். என்னடா தூங்கிடுதோன்னு பயந்து தண்ணி எல்லாம் கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு மகாசுவாமிகள் சொன்னாரா. என்ன சொல்றதுன்னு தெரியல அவருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு அவருக்கு. திரும்பவும் அப்போ ஆச்சரியம், கரெக்டாக இப்படி 3:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். அப்பவும் பார்த்தா கரெக்டாக 3:30 மகாசுவாமிகள் எந்திரிச்சோன்னு 3:30. மகாசுவாமிகள்கிட்ட எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை, சரி போகட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த நாகராஜன் விட்டுட்டார். இன்னைக்கு மத்தியானம் ஒரு எல்லாம் முடிச்சுட்டு அந்த அனுஷ்டானம் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது மகாசுவாமிகிட்ட போய் நின்னாரா அந்த நாகராஜன். வா என்ன வந்து நிற்கிற அப்படின்னாரா. இல்லை ஒன்றும் இல்லை பெரியவா, ஒன்றும் இல்லை அப்படின்னாரா. 3:30 மணிக்கு நான் எப்படி எந்திரிக்கிறேன், அதானே அவன் மனசை போட்டு குடஞ்சிட்டு இருக்கு அப்படின்னாரா. ஆமாம் பெரியவா, அதான் எனக்கு 2 நாளாக வாட்சி நான் வச்சுட்டு இருக்கேன், உங்களை எழுப்பவே இல்லை. ஆனால் நீங்கள் வரும்போது நான் வாட்சை பார்க்குறேன், கரெக்டாக 3:30, உங்கள்கிட்ட வாட்ச் கிடையாது. அதான் பெரியவா அப்படின்னாரா. பெரியவா சொன்னாலாம், ஒரு பஸ்ஸு தானே என்னை எழுப்புறது, பஸ்ஸு தானே எழுப்புறது அப்படின்னாரா. புரியல. ஆண்கள்லாம் எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க பல விஷயத்தை அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். பஸ் என்னென்னு திரும்ப விளக்கம் கேட்கும்போது சொல்கிறார், நீ முதல் நாள் அன்னைக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் நான் எந்திரிச்சு வெளியே வந்தேன். வெளியே வந்தோன்னே ஒரு பஸ் ஒன்று கிராஸ் பண்ணி போச்சு, சத்திரத்தை ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணி போச்சு. அடுத்த நாள் பகலில் நான் விசாரித்தேன், அது என்ன பஸ்ஸு என்னன்னு விசாரித்தப்ப அது டிவிஎஸ் கம்பெனியோட பஸ்ஸு, மதுரையிலேருந்து புதுக்கோட்டைக்கு வர பஸ்ஸு, முதல் பஸ்ஸை தான். அது இந்த இடத்த வந்து கரெக்டாக 3:30 தான் கிராஸ் பண்ணும், ஒரு நிமிஷம் முன்னாடி போகாது, ஒரு நிமிஷம் பின்னாடி போகாது அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் நீ எழுப்பின, அதேமாதிரி ஹரஹர சங்கர் சொன்னேன், எந்திரிச்சு நான் வந்தேன், பஸ்ஸு கிராஸ் பண்ணுது. ஸோ நான் புரிஞ்சு விட்டேன், 3:30 மணிக்கு கரெக்டாக இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சு விட்டேன். 3வது நாள் நீ எழுப்பிட்ட, 4வது நாள் நீ எழுப்பலை, ஆனால் பஸ்ஸத்தை கேட்டு விட்டு எனக்கு எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். 5வது நாள் அதேமாதிரி பஸ்ஸத்தை கேட்டது அப்படின்னு சொன்ன பிறகு இவர் வாசல்ல இருக்கார். இத்தனைக்கு இந்த நாகராஜன்கிறவர் வாசல்ல இருக்கார். ஆனா அவர் வந்து கவனிக்காத ஒரு விஷயத்தை வந்து எப்படி இந்த அளவுக்கு இவர் கவனிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. மகாசுவாமிகள் வந்து எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறார். ஒரு மகான் அப்படிங்கிறவர் அவருக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே கவனிக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு எல்லாத்தையும் கவனிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். மகான்கள் ஆசையும் பெரியவா ஆசையும் என்னைக்குமே நமக்கெல்லாம் இருக்கணும். இன்னைக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து முதியோர்கள்லாம் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், எந்த அளவுக்கு மதிக்கல அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. பாஞ்சாலி ஒரு தடவை கண்ணன்ட்ட கேட்டாலாம், வந்து நான் கஷ்டப்பட்டப்ப எனக்கு புடவையெல்லாம் கொண்டு கொடுத்த துவாரகையிலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து கொடுத்து என்னோட மானத்தெல்லாம் காப்பாற்றினேன். உன்னோட அருளுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஆனாலும் உன்னோட அருளுக்கு நிகராக ஏதானு ஒன்று சொல்ல முடியுமா கண்ணா, உன்னோட அருளுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா கண்ணா அப்படின்னு கண்ணன்ட்ட கேட்கும்போது அந்த கண்ணன் சொன்ன விஷயம் வந்து பெரியவர்களின் ஆசி சொன்னார். பகவானோட அருள் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறதோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறோட பெரியவங்க ஆசி நமக்கு கிடைச்சாலே பகவானோட அருள் நமக்கு கிடைச்ச மாதிரி. பெரியவர்களோட ஆசியை வந்து நம்ம பல நேரங்களில் கவனிக்க தவறோம். நம்ம அதை வாங்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்ரத்தை எடுத்துக்கிறதில்ல, முயற்சி பண்ணுறதில்ல, பல சங்கடங்கள் இதில். அதனால் பல விஷயங்கள் நாமெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வரோம், நாம் அவஸ்தைப்பட்டு வரோம். காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வந்து அவர் தெரிஞ்சிருக்கோம். அவர் ஒரு தடவை வீனஸ் காலனியில் ஒரு மிகப்பெரிய உபன்யாசம் நடந்துருக்கு, ஒரு தொடர் உபன்யாசம். அந்த உபன்யாசத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் அவர் தங்கியிருக்கார். அந்த வீட்டில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அம்மா, ஒரு விதவை அம்மா வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பூஜை அனுஷ்டானங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறது, அவரோட வஸ்திரங்கள் துவைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் டெய்லி வந்து பண்ணிட்டாங்க.
ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அந்த அம்மா வந்து ஒரு நாள் காத்தால அனந்தராம தீட்சிதர்கிட்ட ஒரு விஞ்ஞாபனம் பண்ணிட்டான். என்னோட பையன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான், வேலை எதுவும் அவனுக்கு அமையல, நல்லா படிச்சிருக்கான், டிகிரி படிச்சிருக்கான், அவனுக்கு அரசு வேலை இன்னும் கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனியில் அவனுக்கு வேலை வாங்கி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பையனை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டால் நீ பையனோட நாளைக்கு வாங்க அப்படின்னு அனந்தராம தீட்சிதர் சொல்லிட்டேன். அம்மா வந்து பையனோட வந்திருக்கா, அடுத்த நாள் காலத்தில் வந்திருக்கா. இவ வந்த நேரத்தில் சிம்சன் கம்பெனியோட ஜிஎம் அங்கே வந்தாராம். ஜிஎம் வந்தோன்னா அந்த ஜிஎம்கிட்ட வந்து இந்த பையனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடு அப்படின்னு. அப்போல்லாம் இவெல்லாம் சொன்ன அப்பீலே கிடையாது. உடனே ஓகே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வீட்டில் வாங்கிட்டு நீ தம்படிக்கு வந்துருப்பான்னு அந்த பையனுக்கு வேலை கிடச்சி விட்டு ஒரு 4 வருஷம் போய் பெரியவா ஆசை வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷம் போச்சு. அயோத்தியா மண்டபத்தில் செங்காலிபுரம் அனந்தாராமா தீட்சிதரோட ஒரு மிகப்பெரிய உபன்யாசம், ஒரு தொடர் உபன்யாசம். அந்த உபன்யாசம் நடக்கும்போது முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா வர, அந்த விதவை அம்மா வர. அம்மாவை பார்த்தா அவருக்கு அடையாளமே தெரியல, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சுரத்து இல்லாமல் இருக்கு. அந்த அம்மாவுக்கு பார்த்தாலே ஒரு சுகவீனம் அப்படிங்கிறது தெரியுது, சுகமா அந்த அம்மா இல்லைங்கிறது தெரியுது. அடையாளம் கண்டுபிடிச்சு நமஸ்காரம் பண்ணோன்னு இவர் கேட்குறாரு, என்னம்மா எப்படி இருக்க, உன் புள்ள எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்ட பிறகு அந்த அம்மா சொன்னாலாம், உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கான், உத்தியோகம் நல்லா போயிட்டுருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு குழந்தையெல்லாம் இருக்கு, என்னதான் அவன் துரத்தி அனுஷ்டா சாமி வீட்டை விட்டு. இன்னொன்று கோபம் வந்துவிட்டோம் அனந்தராம தீட்சிதருக்கு. பெத்தவனி எவ்வளவு கஷ்டப்பட்ட, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை வேலையில் சேர்த்துன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னதான், இல்லை சாமி அது என் கடமை, பையனை வளர்க்குறதுங்கிறது ஒரு அம்மாவோட கடமை. அந்த பையனை வளர்த்தேன், அந்த பையனை பொறுப்பான ஒரு இடத்துல உட்காத்தி வைக்கணுங்கிறது என்னோட கடமை, அவனை உட்காத்தி வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு வந்து தாழலை. அனந்தராம தீட்சிதருக்கு கோபம் போகணும்னு வந்துடும். அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் கூப்பிட்டார். அந்த சிம்சன் அந்த ஜிஎம்முக்கு ஒரு ஃபோனை போட்டு அந்த பையனை உடனே வேலை விட்டு எடுக்க சொல்லு அப்படின்னாரு. கதறி எடுத்த அந்த அம்மா, சாமி அப்படி பண்ணாதீங்க சாமி, என் பையனுக்கு வந்து அந்த ஜீவனம் ஒன்று தான், ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் உங்கள்கிட்ட வேலை செய்யலாம், இன்னொருத்தட்ட வேலை செய்யலாம், 4 இடத்துல வேலை செஞ்சால் எனக்கு எல்லாமே கிடைக்கும், எனக்கு தயவு செஞ்சு என் பையனை அப்படி எதுவும் பண்ணிடுதாங்க சாமி, நான் எப்படியான பழிச்சுப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாலாம். அம்மாங்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசம் இருந்தால் இந்த அளவுக்கு பக்குவப்பட்டு, பையன் என்னென்னவோ எதிர்ப்புகள் பண்ணியும் ஒரு அம்மா இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்குவப்படணும். இந்த பெரியவங்க ஆசைங்கிறத நமக்கு என்னைக்கும் நம்மளை விட்டு போகக்கூடாது. காஞ்சி மடத்துல வந்து காஞ்சி மடத்துல பஞ்சாபகேசன் அப்படிங்கிறவர் ஒரு கைங்கரியம் நின்றார். இது 1952 நடந்தது. பஞ்சாபகேசன்றவர் ஃபுல்லா பெரியவாரோட கைங்கரியம் தான். இந்த பெரியவாரோட அனுஷ்டானத்துக்கு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு எல்லாமே பெரிய. அவர் சொந்த ஒரு தஞ்சாவூர், அவருக்கு எல்லாமே பெரியவா தான். அவருக்கு பெரியவா, சாப்பிடும்போது பெரியவா ஞாபகம், உட்கார்ந்தா பெரியவா ஞாபகம், யார்கிட்ட பேசினா பெரியவா ஞாபகம், எப்பவுமே பெரியவா தான். பெரியவா கைங்கரியத்தில் அப்படி திளைச்சிருந்தார். எந்த வேலை எதுவுமே பண்ணலை. பெரியவா கைங்கரியத்தில் முடித்த பிறகு ஒரு ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் வயசாகிடுது. வயசான பிறகு கைங்கரியத்தை முன்ன மாதிரி பண்ண முடியல. அவருக்கு என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு மடத்தில் சொல்லிட்டு, நான் ஆற்றுலேயே இருக்கலான்னு நினைக்கிற பெரியவா, என்னால் பழையபடி பண்ண முடியல, எனக்கு ஒத்துழைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்ன பிறகு மகாசுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணி தஞ்சாவூர் நீ சேமமாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு, அந்த பஞ்சாபகேசன் தஞ்சாவூருக்கு வந்து மகாசுவாமிகள் சம்மந்தமான என்னென்ன சின்ன சின்னதாக பண்ண முடியுமோ ஆற்றுலேருந்து எல்லாம் பண்ணிட்டு, அவரோட பையன் ஒரு பையன் வந்து, அந்த பையனுக்கு வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு கெட்ட நேரம், ஏதோ ஒரு எண்ணம் பையனுக்கு. அவன் சொன்ன அப்பாட்ட, என்னப்பா நீ வயசான காலத்தில் நீ இப்படி ஒரு பென்ஷனும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ பெரியவான்னு சுத்தின்றிய, நீ அதுக்கு ஏதாவது ஒரு சர்க்கார் உத்தியோகம் போயிருந்தன்னா உனக்கு இப்போ பென்ஷன் வந்திருக்குமே, இங்கே ஆற்றுல பென்ஷன் வச்சு நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு அந்த பையன் நாக்கில் சனி, வேற ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தைகள் வரதெல்லாம் நம்மள்கிட்டேருந்து வர்றது கிடையாது. ஒரு கிரகம் வந்து உட்காரும், கெட்ட உட்காந்து என்ன வேணாலும் பேச வைக்கும், என்ன வேணாலும் பேச வைக்கும். அத்தனை நாள் பழகின ஒருத்தரை கண்ணாமண்ணு திட்டி எடுப்பு, எல்லாம் கிரகம் பண்ணுற வேலை. இந்த நாக்கில் சனி உட்காந்துட்டு அப்பா கிட்ட அப்படி சொல்கிறான், நீ வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் போனால் பென்ஷன் வரும், நிம்மதியாக இருக்கலாம்,
மகாபெரிவான்னு உட்காந்து கைங்கரியம் பண்ணிட்டு, உனக்கு இன்னைக்கு என்ன இருக்கு, வயசாயிருக்கு, என்ன வருமானம் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த அப்பாவுக்கு தாங்க முடியல. அப்படிலாம் சொல்லாத, நீ பெரியவா கைங்கரியம் பண்ணுறதை விட வேற எதுவும் புனிதமான காரியமே கிடையாது. எத்தனை லட்சம் எனக்கு சம்பளம் கொடுத்தா கூட அப்போ நான் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். பெரியவா கைங்கரியம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த அப்பா சொல்லி அந்த பேச்சை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 4-5 மாதம் கழித்து அந்த பையன் காஞ்சிபுரத்துக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலையாக வரும். ஆஃபீஸ் வேலையாக வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு கொஞ்சம் டைம் கிடைக்கிறது. அடுத்து அவன் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2 hours 3 hours கேப் இருக்குது. சரி, மடத்துக்கு போயிட்டு வரலாம், பெரியவாளை பார்த்துட்டு வரலாம், அப்பாலாம் இருந்திருக்காளே, போஜனம் பண்ணிட்டு பெரியவாளெலாம் தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு மடத்துக்கு வரான் அந்த பையன். மடத்துக்கு வந்த பிறகு எல்லா வரிசையாக வந்திருக்கும் போது இவனோட முறை வரும்போது பெரியவா இவனை பார்த்துட்டு, நீ தஞ்சாவூர் பஞ்சாபகேசன் புள்ள தானே அப்படின்னு கரெக்டாக அடிப்பார். அதெல்லாம் இப்படி அடிப்பார்னு தெரியாது. யார் எங்கிருந்து வந்தாலும் அப்பா, தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, ஊர், கிராமம், எத்தனை வயல் இருந்தது, எத்தனை ஏக்கர் இருந்தது, அப்போ மடத்துக்கு எந்த வருஷம் என்ன கொடுத்தா, எல்லாம் சப்ஜெக்டாக சொல்லுவார். அந்த ஸ்டோரேஜ் மகான்களுக்கு தான் வாய்ப்பு, நமக்குலாம் கிடைக்காது. தோப்பனார் எப்படி இருக்கார், இப்போ நன்னா இருக்கார் ஆற்றுல அப்படின்னு கேட்குறேன். இருக்கார் அப்படிங்கிறான். வச்சுக்கோ, அவர் மனுஷன் கைங்கரியம் பண்ணியிருக்கார் மடத்துக்கு சொல்லிட்டு, எனக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசை. எனக்கு எப்படி கொடுக்க முடியும், எனக்கு என்ன வருதோ அதுலேருந்து தான் நான் கொடுக்க முடியும். மடத்துக்கு வருமானம் கிடையாது, சர்க்கார் ஆஃபீஸ் கிடையாது இவனுக்கு, இது சர்க்கார் ஆஃபீஸ் கிடையாது, இது மடம். இது மடத்துக்கு என்ன வருதோ அதுலேருந்து தான் நான் அவருக்கு கொடுக்க முடியும். அதைத்தான் நான் அவருக்கு கொடுத்துன்னு வந்தேன். ஆனாலும் அவருக்கு எதானு கொடுக்கணும்னு நான் காமாட்சியை பிரார்த்தனை பண்ணிப்பேன். அப்பப்போ பண்ணேன். என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு மாதமும் ஒரு 25 கலம் நெல் அவர் இருக்கிற வீடு தேடி வரும். ஒவ்வொரு மாதமும் நான் கொடுக்கறதா ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அந்த 25 கலம் நெல் எப்படின்னா பென்ஷனா அப்படின்னு சொல்லி முடிச்சார். அந்த பையன் நிற்பானாங்க, கரகரன்னு கண்ணில் தண்ணி வழிய மகாசுவாமிகள் காலில் விழுந்து, பெரியவா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அப்பா தன்னோட காலத்தில் படிச்சிருந்தா ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல நாலேஜ் இருந்து இன்னும் கொஞ்சம் விருத்தி பண்ணி போயிருக்கலாமன்னு தான் சொன்னேனே தவிர, பெரியவா கைங்கரியத்தில் தப்பு பண்ணணும், அது பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல பெரியவன் ரொம்ப கதறி எழுதான். இல்லைப்பா, நான் அதுக்காக சொல்லுவேன், நீ என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியாது, நான் அதுக்கு சொல்ல வரல. இவருக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணேன், நீ இங்கே வந்திருக்க, பையன்கிட்டே நான் அதை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாசுவாமி சொன்னாராம். ஆண்கள் பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் தூக்கம் இருக்குது, ராத்திரி சாப்பாடு இருக்குது, சொச்ச சீரியல்லாம் இருக்கும், சில சீரியல்லாம் இருக்கும் எல்லாருக்கும். அதனால் வாய்ப்புக்கு நன்றி கூறி மகான்களோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகான்கள் சொன்ன சில நல்ல விஷயங்களாக நம்ம பின்பற்றணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் மெயின். மகாசுவாமிகள் சொன்னான்னா படாடோபம் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆடம்பரமே இதில் கூடாது, எளிமையாக இருந்தாலும் எல்லா செல்வமும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை நிறுத்தி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.